திருவாலவட்டம் செய்து சேவிப்போன் வாழியே, தேவராஜ அஷ்டகத்தை செப்புமவன் வாழியே, திருளாலம் ஆளவந்தார் திருவடியோன் வாழியே, திருக்கச்சி நம்பி இரு திருவடிகள் வாழியே. இது திருக்கச்சி நம்பியுடைய வாழி திருநாமத்திலே வரக்கூடிய நிலை. இது ஆச்சரியமான விஷயம். புந்தமல்லி என்கிற திவ்யதேசத்திலே அந்த பெரியவருடைய அவதாரம் நித்தியம் காஞ்சிபுரத்துக்கு தான் எழுந்தள்ளிருந்து பெருமாளுக்கு ஆலவட்டம் கைங்கரியம் செய்வதாக பெரியோர்களுடைய நிர்ணயம். அங்கே இருந்து பண்ணப்படுதான் ஒரு சாரா சொல்கிறார். ஆனால் பூர்த்தியாக குரு பரம்பரையில் நித்தியம் இங்கிருந்து போனதாக தான் சொல்லிகிட்டு இருக்கா. குரு பரம்பரையில் அப்படிப்பட்ட ஆலவட்ட கைங்கரியத்தை பார்த்து கொண்டிருந்த திருக்கச்சி நம்பிகள் ராமானுஜருக்கு ஏதோ சந்தேகங்கள் ஏற்பட அந்த சந்தேகத்தின் அடிப்படையாலேயே தேவப்பெருமாளுடைய சில வார்த்தைகள் தெரிவிக்க அதற்கு பதிலாக 6 வார்த்தைகள் தேவப்பெருமாள் கொடுத்தார். அந்த 6 வார்த்தைகளே 5வது வார்த்தையை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கோம். தேகாவசானே முக்தி சியாத், இந்த தேகம் கழிந்தவுடனே முக்தி கிடைக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார் தேவப்பெருமாள். அந்த தேகாவசானே முக்தி சியாத் விஷயத்திலேயே கர்மத்தின் நிலை, பாப புண்ணியங்கள் நிலையை பற்றி கடந்த உபன்யாசத்திலே பார்த்தோம். இந்த பாவமானது புண்ணியம் இரண்டுமே தொலைந்தால்தான் மோட்சலோகம். பாவமும் மிச்சம் இருக்கப்படாது, புண்ணியமும் மிச்சம் இருக்கப்படாது, இரண்டும் தொலையணும். பாவம் தொலைந்தால் பரவாயில்ல சுவாமி, புண்ணியமும் கூட தொலையணுமான்னா புண்ணியமும் தொலைஞ்சுத்தான் ஆகணும். ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமம் சாமிய உபைத்தின்னு சொல்கிறது உபனிஷத்து. புண்ணிய பாபத்தை துறந்து சாமியாபக்தி மோட்சமான மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு தெரிவிக்கிறது. அப்போ புண்ணிய பாபத்தை தொலைக்கணும்னா பாபம் தொலைச்சா பாராதான்னு ஒரு சந்தேகம் வரும். புண்ணியம் இருந்தால் இருந்துட்டு போகணுமே, அதனால் ஒன்றும் கஷ்டம் இல்லையன்னா, புண்ணியம் என்பது அடியனுக்கு ஒரு தவறு பண்ணிட்டேன். தவறு பண்ண உடனே நான் காவலாளில் வந்து பிடிச்சின்னு போகணும். வந்து பிடிச்சின்னு இல்லையா, சுவாமி ரொம்ப பெரியவராக இருக்கார், நிறைய காலட்சமெல்லாம் சாய்ச்சின்னு இருக்கார், அவர் போய் எப்படி பிடிக்கிறது? அவருக்கு சலங்கு போடணும் இல்லையா, அதாவது விலங்கு போடணும் இல்லையா, விலங்கு போட்டு அழைக்க போடுவா. அந்த விலங்கு போடணும் இல்லையா, சுவாமி பெரியவராக இருக்கார், ரொம்ப பெரியவராக இருக்கார், நிறைய காலட்சேப அதிகாரியாக இருக்கார், அதனால் அவருக்கு தனியாக இரும்பு விலங்கு வேண்டாம், தங்கத்தால் ஒரு விலங்கை பண்ணி ஆக்ஷன் போகலாமான்னு அப்படின்னு தங்கத்தால் விலங்கு பண்ணி கொண்டார். சுவாமி நீங்கள் ரொம்ப பெரியவர், ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்கு அதே இரும்பு விலங்கு போடாமல் தங்க விலங்கை போட்டு கூட்டுன்னு போகிறேன் அப்படின்னா அதை ரெண்டுத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அந்த தங்க விலங்கை போலத்தான் புண்ணியம், இரும்பு விலங்கை போலத்தான் பாவம். அதனால் விலங்கு தானே தவிர தங்கத்தால் ஆனாலும் சரி அது இரும்பானாலும் சரி இரண்டுமே தள்ளத்தக்கது. அதைத்தான் ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமம் சாமிய உபேதி என்று தெரிவிக்கிறார்கள். அந்த நிலையிலே புண்ணிய பாவத்தை ரெண்டுமே தொலைக்கணும். சிந்தையந்தி அப்படித்தான் தொலைத்தார். தான் இருக்கக்கூடிய நிலையிலேயே புண்ணியத்தையும் தொலைத்தால், பாவத்தையும் தொலைத்தாள். தொலைத்தாள்னா தொலைக்கப்பட்டாளா, தொலைத்ததா, தொலைத்த கொண்டாளான்னா 3 தொலைக்கப்பட்டாலும் கிடையாது, பகவானாலேயே தொலைத்தாள், பகவானுடைய அனுகிரகத்தாலேயே தொலைத்தால். இவளா சுயமாக தொலைக்க முடியுமான்னா தொலைக்க முடியாது. பிராயச்சித்தோடு பண்ணுறோம் இல்லையா, பிராயச்சித்தம் பண்ணுறோம்னாலே என்னுடைய விருப்பத்தின்படி பிராயச்சித்தம்னா அப்பவும் பகவானுடைய அனுகிரகத்தால் தான் அதுவும் நடக்குது. பிராயச்சித்தம் நானே சுயமாக பண்ணிட்டேன் சொல்லுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இது எக்காரணத்தை கொண்டும் புண்ணியம் பாவம் இரண்டையுமே திறக்கணும். அதைத்தான் ஆழ்வாக தெரிவிக்கிறார். நீழ்கடல் சூழ் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான், தாள்கள் தலையில் வணங்கி நாள்கடலை கடிமினே. ஆச்சரியமான பாசனம். நீழ்கடல் கோன் இலங்கை கோன் தோள்கள் தலை துணி செய்தான், தாள்கள் தலையில் வணங்கி நாள்கடலை கடிமினே. கடிமின் தொண்டீர்கள் கழித்து தொழுவின் அவனை தொழுதாள், வழி நின்ற வல்வினை நம்ம போகிறதுக்கு முன்னாடி நின்றுக்குமா வல்வினை, வழி நின்ற வல்வினை வாழ்விட்டு அழிவின்றி ஆக்கம் தருமே. நம்முடைய அழிவின்ற ஆக்கம்னா பரவத லோகத்தையே கொடுக்கணும். வழி நின்ற வல்வினை வார்த்தை, நான் மோக்கச்சு போகணும்னா வழியில் நிறைய வினைகளை காத்துட்டுருக்கு. இதைத்தான் ராமானுஜர் இருந்தாலே ஒன்று தெரிவிக்கிறார். துக்கம் முன்னாடி இருக்குமா, துன்பம் முன்னாடி இருக்குமான்னா ரெண்டுமே முன்னாடி இருக்குமா.
இன்பங்கம் மொழியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடனும் மனம் கடியார். முனியார் துயரங்கள் முந்திலும், துக்கம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி காத்துட்டு இருக்குமா. இன்பம் என்ன பண்ணும்னா காத்துட்டு இருக்காது, நம்ம மேலேயே வந்து விழுமா, நம்ம மேலே வந்து விடும். அப்போ இன்னும் நல்லா இருக்குமே சுவாமி, இது போகிறதுக்கு முன்னாடி தானே காத்துட்டு இருக்கு, அப்போ போனால் தானே எனக்கு இந்த துன்பம் கிடைக்கும், இது இருக்கிறதே இன்பமாக இருக்கு, இது சௌக்கியமாக இருக்கேன்னா அது அர்த்தம் இல்லை. இது துன்பத்துக்கு அழிச்சும் போகிறதுக்கு உண்டான இன்பம் இது. அவன் நினச்சிட்டுருப்பான் அந்த இப்படிப்பட்ட இன்பம். அப்போ முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்துடனும் திரிக்கிறார். அதே போல் இங்கே என்னன்னா வலிய வினைகள் நின்றிருக்கின்றன. நம்ம போகிற வழியிலே என்னன்னா, இந்த ஒரு இடத்துக்கு போனோம், 2 பேர் மல்லார்களை போய் 2 பேர் இருக்கு. யாருன்னா ஒன்று புண்ணியம் மற்றொன்று பாவம். 2 பேர் கர்மாவோட நின்றுருக்கா. இவரை தாண்டிட்டு தான் மோட்சத்துக்கு போகணும். அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, அவரோட சண்டை போட்டு எத்தனை பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு போகணும். அவரோட சண்டை போடுறதுக்கு எனக்கு சக்தி இருக்கா, சாமர்த்தியம் இருக்கா, ஒன்றுமே இல்லையே. ஆனால் இவரானவனா சுலபமாக என்னை தாண்ட விட மாட்டேன்ட்டார். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த விஷயத்தை. நேற்றுக்கு சொன்ன விஷயம் வேறு, இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயம் வேறு. இன்றைக்கி கேட்கலன்னா கேட்கல தான், ஒன்றும் பண்ண முடியும். எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இப்போ அவரை தாண்டிட்டு போகணும். யாரை தாண்டிட்டு போகணும்? நம்முடைய கர்மாவை தாண்டிட்டு போகணும். புண்ணியம் பாபம் என்கிற 2 கர்மா. வெளியில் போகணும். 2 பேர் நிர்மலாமல் நிற்க வச்சுட்டா. அவன் நீங்கள் எப்படி வெளில போயிடுவார், உள்ளுக்குள்ளேயே உங்களை அடிக்கலான்னு தயார் பண்ணிட்டேன் கும்பலாம் வச்சுட்டு. அதனால் வெளியில் போக முடியாது. 2 மல்லர்கள் நிறுத்தி வச்சுட்டானா என்னால் போக முடியுமா? போக முடியாது. நான் மோட்சத்துக்கு போய் தயாராக இருக்கேன், 2 மல்லர்களை வாசல் நிற்க வச்சுட்டா எங்கே போகிறது? எங்கே சாமி நிற்க வச்சேன்னா, புண்ணியம் பாபங்கிற நம்முடைய கர்மா தான் மல்லர்கள். அதைத்தான் நிதானமாக புரிஞ்சுக்க சொன்னேன். 2 பேர் நிற்க வச்சுக்காலையா, அவளை தொலைச்சுட்டு தான் நான் போகணும். இப்போ தானே ததாத்தான் புண்ணிய பாபம், புண்ணியமும் கழிக்கத்தக்கது பாவமும் கழிக்கத்தக்கதுன்னு சொன்னேன் இல்லையா. அவள் 2 பேரும் தொலைக்கணும். அதை தொலைச்சிட்டு தான் போகணும்னா அவள் எப்படி இருக்கா? என்னால் தொலைக்க முடிகிற நிலையிலையா இருக்கு. அவளை பார்த்தா நான் வத்தலோ சொத்தலோன்னு இருக்கேன். அவள் எப்படி இருக்கா? அத்தனை பலிஷ்டமாக இருக்கா, ரொம்ப பலசாலியாக இருக்கா. எத்தனை பலசாலின்னா, 1 ஜென்மா 2 ஜென்மா இல்லை, எத்தனையோ ஜென்மாங்களால் பண்ணப்பட்ட கர்மாக்கள் கூடு பிடித்துட்டு இருக்கு. அப்போ அவளுக்கு எவ்வளோ பலம் இருக்கும்? எனக்கு இந்த ஜென்மால தான் இந்த சரீரம் என்ன பலம் இருக்க போகுது? ஒரு பலமும் இருக்காது. அத்தனை பலத்தோட காத்துட்டு இருக்கா. ஒரு தள்ளினானா எங்கேயோ போய் விட வேண்டியதான். அத்தனை தூரம் பலிஷ்டமா அவா இருக்கா. அப்ப அது நினைச்சாலே எனக்கு கதி கலங்குறது. எப்படி போறது? என்னால் மோட்சத்துக்கு போக முடியாது போட்டிருக்கு, என்ன பண்றது அப்படின்னு இருக்கிற இடத்துல இருந்த. அதனாலதான் பகவான திருவடிகளை பத்தினேன். பகவான் என்னால முடியல, இந்த 2 பேரையும் சண்டை போட்டு என்னால் சாதிச்சுட்டு வெளில போக முடியாதபடியாலே உன் திருவடியை பற்றினேன், உன் திருவடியை உபாயம் சொன்னேன். உடனே பகவான் என்ன சொன்னார்? பகவான் எதற்கு உபாயம் மோட்சத்திற்கா அப்படின்னு கேட்கிறார். மோட்சத்துக்கு உபாயம்? ஆமா, மோட்சத்துக்கு தான். 2 பேர் வழி நிற்கிறாள, மோட்சத்துக்கு வரணும். இவாள தனியாக தானே முடியும், மோட்சத்துக்கு தான் அதை கேட்டுட்டு இருக்கேன். நான் தான் கதவு திறந்தே இருக்கேனே. இந்த வாக்குவாதத்தை எல்லாம் கேட்டுருவாங்க. ரொம்ப சாமர்த்தியமாக பேசுகிறார் பெருமாள். ஜீவாத்மாட்டை பரமாத்தையும் ரொம்ப சாமர்த்தியம் பேசுறாரு. அவன் என்ன கேட்டோம்? இவா 2 பேரும் நிற்க வச்சுட்டு கதவை திறந்தா இருக்கு. ஆனால் 2 வாசல் 2 பேர் நிற்கிறக்கா. இப்போ நான் போகலாமா? நம்ம போனா என்னை பிடிச்சி தள்ளுறான். போக முடியாது, புண்ணியத்தை பாபத்தை வச்சுட்டு இருக்கேன், எப்படி போக மோட்சத்துக்கு? 2 மல்லர்களும் தள்ளுறான். நான் உடனே பெருமாள்கிட்ட பிரார்த்தித்தேன், நான் சரணாகதி பண்ணியிருக்கேன், சரணாகதி பண்ணபடியால் உன் திருவிடையை பற்றினேன்னு. உடனே அவர் கேட்டார், எதுக்கு பற்றினேன்னு. இன்னும் அவருக்கு சந்தேகம். சரணாகதி எதுக்கு வேணாலும் பண்ணலாம், எனக்கு வீடு வேணாலும் பண்ணலாம், சுகம் வேணாலும் பண்ணலாம், சொத்து வேணாலும் பண்ணலாம், ஐஸ்வர்யத்துக்கு பண்ணலாம், கைவல்யாத்துக்கு பண்ணலாம், எதுக்கு வேணாலும் பண்ணலாம். சரணாகதி எதுக்கு சரணாகதின்னு பெருமா கேட்டார். அவருக்கு சந்தேகம் தானே. என்ன இருந்தாலும் நம்ம எந்த நிலையில் இருக்கணும் அவருக்கு தெரியாது இல்லையா? தெரியாது இல்லையான்னு என்னன்னா அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம வாயால் வர வச்சுக்கிற எல்லாத்தையும். அப்போ எதுக்காக நான் எதுக்கு பண்ணேன்னா மோட்சத்துக்கு தானே. உடனே சட்டுன்னு சொன்னோம், என்னன்னா மோட்சத்துக்கு சுவாமி வேறு எதுக்கு பண்ண போகிறேன்? உன்னால் அல்லா யாவராலும் உண்டு, உன்னை தவிர யாரையும் நான் கேட்க மாட்டேன், மோட்சத்துக்கு தான் கரெக்டுக்கேன் அப்படின்னா. அப்படின்னா எதுக்காக நீ சமப்பட்டு இருக்க? கதவு திறந்தே இருக்க, கதவு திறந்து தான் வச்சுக்கணே, நீயா அப்படின்னா அப்படிங்கிறான். நீ எப்போ வேணா வரலாமே, இந்த நேரத்துல இல்லையா, எப்போ வேணா வரலாமே அப்படின்னு சொல்லிட்டார். உடனே நாம கேட்டான், சுவாமி நீ ரொம்ப சாமர்த்தியமாக பேசுறீர். பெருமாளை பார்த்து நம்ம கேட்கிறோம், நீ ரொம்ப சாமர்த்தியமாக பேசுறீரு. அங்கே 2 பேர் நிற்க வச்சுட்டு கதவு திறந்தே இருக்குன்னா, இந்த சினிமா கொட்டைக்குள்ளே போகணும்னா கதவு திறந்தா இருக்கும். ஆனால் முன்னாடி ஒருத்தர் நின்றுருப்பார், சீட்டு இருக்கான்னு கேட்பார். இல்லைன்னா அப்படியே முடிச்சு தருவார். அப்போ அவர் சொல்லாம கதவு திறந்தாருக்குள்ள நான் உள்ள விடுவாளா
உள்ள விட போறது இல்லையே. அதே போல 2 பேரும் நிக்க வச்சுட்டு இல்லாம இந்த கதவு திறந்து தானே இருக்கு அப்படின்னா, இப்ப நம்ம என்ன பண்ணோம், சுவாமி நீ ரொம்ப சாமர்த்தியமா பேசுறாரு, கதவு திறந்துதான் இருக்கு, திறந்து வச்சுன்னா நீ கதவு மூடி இருந்தாலும் பரவாயில்ல நானே திறந்துக்கலாம், ஆனா திறந்து வச்சுட்டு 2 பேரும் நிக்க வச்சிருக்கிய, 2 பேர் நிக்க வச்சிருக்க, அவர் தான் 2 பேர் நிக்க வச்சிருக்க, அப்படி பெரிய மல்லர்களை போல 2 பேர் நிறுத்தி வச்சிருக்க, கதவு திறந்தா இருக்கு, மோட்சத்துக்கு வா என்கிறாயே. முதல்ல இவர் 2 பேரை தொலைத்தாதான் என்னால மோட்சத்துக்கு வர முடியும், வேற எப்ப தொலைக்க போற, தொலைச்சாதான் மோட்சத்துக்கு வர முடியும்னு. அப்ப என்ன நகவே முடியலையே, இவர்கள் தடுத்து கொண்டிருக்காரு என்று சொல்ல உடனே ஓ அதுவா, அவ்வளவுதான், ஒன்னும் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு இருக்காரு. நம்ம எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கோம், என்னுடைய கர்மா போகணும், என்னுடைய புண்ணிய பாவம் துறையணும் பார்த்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி 2 பேர் நிக்க வச்சுட்டேன்னு கேட்டா, நிக்க வச்சு திறந்திருக்கேன்னு பதில் சொன்னார். திறந்திருக்கேன்னு பதில் சொன்ன உடனே சுவாமி அவ திறந்திருந்தா தடுக்கிறான்னா, ஓ அதுவா, நான் கஞ்சாடா காட்டினா அவ நகர்ந்துருவாள் அப்படின்னு. இது நிதானமா கேட்டுக்கோ, நான் கஞ்சாடா காட்டினா அவ நகர்ந்துருவாள். அவர்கள்னா யார் இந்த இடத்துல சொன்னேன், புண்ணிய பாபம் மல்லர்கள், அவர்கள் நான் கஞ்சாடா காட்டினாலே போறமே அவ நகர்ந்துருவாளேன்னா, உடனே நம்ம கேட்டோம் கஞ்சாட நகர்ந்துவானா, உடனே நான் பகவான் என்ன பண்ணா, நீ கஞ்சாட காட்ட வேண்டியது தானே, யார் காட்ட வேண்டாம் சொன்னா, நீ காட்டலாம் இல்லையா. இந்த வாக்குவாதம் ஆரம்பத்தின் மறுபடியும் சொல்றேன், முதல்ல அவ 2 பேரும் நிக்க வச்சுட்டு வாசல்ல போயிட்டு இருக்கச்சு, அவ திறந்துதான் இருக்கு, கதவை திறந்தா இருக்கு, திறந்தபடியால உள்ள கூட அவ 2 பேரும் நின்றுட்டு இருக்கா, அவ நம்ம தடுத்த உடனே சரணாகதி பண்ணின உடனே எதுக்கு சரணாகதின்னு பெருமாள் கேட்டார். ஒண்ணும் இல்லை சுவாமி, ஐஸ்வர்யத்துக்கோ கைவல்யத்துக்கோ மோட்சத்துக்கு தான் சரணாகதி பண்ணிருக்கேன், தைரியமா சொல்லிட்டோம், அதுல ஒன்றும் தப்பே கிடையாது, மோட்சத்துக்கு தான் சரணாகதி பண்ணியிருக்கோம், ஆனா அப்பன்னா ஒன்றும் கஷ்டம் இல்லையே, மோட்சத்துக்கு நான் கொடுத்துருவேனே, கதவு திறந்தே இருக்கேன் அப்படின்னு. உடனே நாம என்ன சொன்னோம், சுவாமி இந்த மாதிரி சாமர்த்தியம்னா வாசலாம் பேசுறது. ஒருத்தருக்கு தீர்த்த தாகம், ரொம்ப தீர்த்த தாகம், அபாரமான தீர்த்த தாகம் வந்து கேட்டா, சுவாமி தீர்த்த தாகம் இருக்கிறேன், நீங்க இருக்கிற இடத்துல தீர்த்தம் எனக்கு எடுத்துக்கோ அப்படின்னு. இருக்கிறது தீர்த்தம் இல்லையே சுவாமி இருக்கிறேன், நீங்க நின்று இருக்கல அங்க தோண்டி பாருங்க ஜலம் வரும், அப்படியே எடுத்து சாப்பிடும். எப்ப சாப்பிடுறது எப்ப முடியாது, இது பிராணமே போயிடும், அந்த மாதிரில இருக்கு. நான் தான் உனக்கு நான் வந்து இளவிக்கா திறந்தே இருக்கேன்னா, திறந்துட்டாம 2 பேரும் நிக்க வச்சுட்டு திறந்து என்ன பிரயோஜனம், அதுக்கு மூடிய வச்சிருக்கலாமே, திறந்து 2 பேரும் நிக்க வச்சிருக்கிய அப்படின்னு சொன்னோம். இல்லையா அவ நின்று இருக்கான்னு தான் பேரு, நான் ஒரு கஞ்சார காட்டினா அவ போயிடுவாள் அப்படின்னு சொன்னோம். அப்படி பெருமா சொல்றான். அப்ப நம்ம உடனே என்ன சொன்னோம், கஞ்சார காட்டி இருக்கலாமே, ஏன் காட்டல, நீ காட்டி இருக்கலாமே அப்படின்னு நானும். அப்ப நீ எப்ப காட்டுன்னு சொல்லுவியேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த, நீ சொல்லல நான் காட்டல. நல்லா கேட்டுக்கோ, இதை வந்து இது ஒரு திருஷ்டாந்தமா சொல்றேன், இதுல எத்தனை அர்த்தங்கள் இருக்குன்னா, இதை மேலமே இதுவே இந்த ஒரு விஷயத்தை மட்டும் 3 உபன்யாசமா சொல்லலாம், அவ்வளோ அர்த்தங்கள் குறித்திருக்கு. நான் உங்களுக்கு இது விளையாட்டா போயிட்டு இருக்கேன், சாஸ்திரோக்தமான அர்த்தங்களை பூர்த்தியா அது இருக்கு. இல்லை சதா வித்வான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமிய உபயோகி அர்த்தத்தின் பூர்த்தியான அர்த்தம் இது ஒரு திருஷ்டாந்தமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப கஞ்சாறு நீ காட்ட வேண்டிய தனம் பெருமாட்டி காட்டும், நீ காட்டுன்னு சொல்லலையே, சொல்லியிருந்தா நான் காட்டியிருப்பேனே அப்படின்னு பெருமாள் சொன்னார். நான் அப்பவும் சொல்லல இப்பவும் சொல்லல, நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கவே மாட்டியே, அப்ப நீயே பண்ணிருக்கலாமே, நான் சொல்றதுக்கு நீ இதுக்கு எதிர்பார்க்கிறேன், இத்தனை பண்ணினேன் நான் சொன்னியா பண்ண, அந்த 2 பேர் நிக்க வச்சிருக்கேன், நான் நிக்கவேன்னு சொன்னேன்னா, நீ தான் நிக்க வச்சிருக்க. அந்த 2 பேர் நிக்கிறதுக்கு என்ன அர்த்தம், அது நல்லா புரிஞ்சுக்கணும். புண்ணிய பாபம்ன்ற 2 மல்லர்களை நிறுத்திருக்கான்னு அர்த்தம், யாரோ 2 பேர் எங்கேயோ வாசல்ல போறா நிறுத்திருக்கான்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இந்த திருஷ்டாந்தம் சொல்றதே கூடவே அதை சேர்த்துக்கணும், அப்பதான் சட்டுன்னு புரியும். அப்ப 2 பேர் நிக்க வச்சிருக்கே அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொன்னா, இல்ல கஞ்சாட காட்டினா போயிடுவான்னா, அப்ப கஞ்சாட காட்ட வேண்டியதுதான் இல்லையா, இல்ல கஞ்சாட நீ காட்டுன்னு சொல்லலையேன்னு சொல்லலையே. நம்மளை பார்த்து கேட்டார், எத்தனை வாக்குவாதம் வந்து இருக்கு பாருங்க. கேட்டு நாம என்ன சொன்னோம், நான் அன்னைக்கும் சொல்லல இன்னைக்கும் சொல்ல. இதைத்தான் ஆழ்வார் கேட்கிறார், என்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தாய், அன்றென்னை புறம்போக புணர்த்தது என் செய்வாய். ஆச்சரியமான விஷயம், நம்பில்லை நஞ்சியே இருக்கு இந்த வாக்குவாதம் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பகவானை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, பகவான் இன்னைக்கு நீ என்ன ஆழ்வாரா மாத்திருக்கியே, இதற்கு முன்னாடி எத்தனை ஜன்மங்கள் எடுத்திருக்கேன், அப்ப ஏன் விட்டுட்டேன், இதுதான் என்ன பதில் சொல்லுவான் பெருமான். அதே நிலைதான் இந்த இடத்துல. அதுக்கு பெருமாள் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நீ ஏதோ புண்ணியம் பண்ணிருக்க, அதனால உனக்கு நான் இது பண்ணிருக்கேன். ஒண்ணுமே பண்ணலையே, எந்த புண்ணியம் இருக்கு, ஏதோ ஒண்ணு எடுத்துக்காமி ஒவ்வொன்னா சொல்லிட்டே வரான் பெருமாள்.
இவர் இல்லை 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 எல்லாத்தையும் மறுத்துட்டே வர்றாரு. ஒரு புண்ணியமே இல்லை, ஒரு புண்ணியமே இல்லை, ஒரு புண்ணியமே இல்லை. அப்ப இத்தனை புண்ணியம் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா? அப்ப இன்னைக்கே ஆழ்வாரா பண்ணினேன், அன்னைக்கே பண்ணிருக்கலாமா? பண்ணலையே. ஏன் பண்ணல? எதுக்கு பண்ணல? அந்த இடத்துல கேட்கிறாரு. உடனே நஞ்சியர் சொல்றாரு. இப்ப நம்பில கேட்கிறார் நஞ்சியர்கிட்ட, ஆச்சரியமான விஷயம். இப்ப பெருமாளுடைய திருமண மண்டலம் எப்படி இருக்குன்னு கேட்டார். புரியறதுக்காக சொல்றேன். ஒரு பர்த்தா பாரியா, பர்த்தாவுக்கு ஏதோ நிறைய சுஷ்ரூஷை பண்ணிட்டு இருக்கா பாரியா. ஆனா அந்த ஒரு ஒரு காலகட்டத்தில் பண்ண முடியாம ஒரு நிர்பந்தம் வந்துடுத்து, பண்ணலை. உடனே அவரை அந்த சுஷ்ரூஷை அவர் தானே பண்ணிட்டார். பண்ணி முடிச்ச உடனே ஐயோ பண்ணணுமே பண்ணணுமே அடி, இது சொல்றது அந்த காலத்து விஷயம், இந்த காலத்தோடு இது சேர்த்துறாங்க. இது ரொம்ப கஷ்டம். அவர் உடனே பண்ணணுமே பண்ணுவேன். என்னன்னா நேரம் அங்கே கிட்டக்க போனேன், பர்த்தாட்ட போனேன். இப்போ அந்த பாரியாவுடைய நிலை எப்படி இருக்கும்? கூணி வெட்கப்பட்டு குறுகி இருப்பா இல்லையா? அப்படியே குறுகிண்டு இந்த கட்டவர்கள், கால் கட்டவர், இதெல்லாம் எங்க நந்தியர் பார்த்தாலும் தெரியாது. அவெல்லாம் சன்னியாசி. ஒரு சன்னியாசிக்கு இதெல்லாம் எப்படின்னா கால் கட்டவர்கள் பெருமாள் அப்படியே ஆட்டிகிட்டே இருப்பாங்க. இது பெண்ணுக்கு உண்டான ஒரு சுபாவம். ஒரு லஜ்ஜை ஏற்பட்டதுன்னா, வெட்கம் ஏற்பட்டதுன்னா அப்படியே கட்டவர்களால் என்ன காட்டிட்டு ஆட்டிகிட்டே இருப்பாங்க, திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருப்பானா. அப்போ கோலம் போடுற மாதிரி அப்படி பண்ணிட்டு இருப்பானா. அந்த மாதிரி இப்போ பெருமாள் எப்படி இருக்காருன்னா, ஆழ்வார் கேட்க கேட்க கேள்விக்கு இவரால் பதில் சொல்ல முடியாம லஜ்ஜை ஏற்பட்டு வெட்கப்பட்டு தன்னுடைய கால் கட்டவர்களை கோலம் போடுற மாதிரி திருப்பின்னு இருக்கா அப்படின்னார். இதை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு, ஐயோ உன்னை இந்த கோலத்துல கேட்டுனா தெரியாதனமா கேட்டேன், நீ கூப்பிட்டா என்ன கூப்பிட்டான, இப்பதான் அந்த அழிச்சுண்டிய இப்பயே வந்துடுறேன், இந்த நிலைக்கு உன்னை பண்ணலாமா? இதுதான் ஒரு பிரபலனுடைய நிலை. கேட்கணும் கேட்கணும். அன்னைக்கு கொடுக்கலைன்னு அவன் சுவாதந்திரன், என்னைக்கு வேணா கொடுக்கலாம், எப்ப வேணா கொடுக்கலாம். நாம கேட்பதுக்கு இன்னைக்கும் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏதோ கொடுக்குறான்னு வாங்கிட்டு போறது விட்டு அது ஏன் கொடுத்தா இது கொடுத்தா கேள்வி கேட்டுருந்தா முடிவே போறது இல்லை. இளநீர் சாப்பிடணும், தண்ணி தாகமா இருக்கு, இதுக்குள்ள இந்த மட்டைக்குள்ள எப்படி தீர்த்தம் வந்ததுன்னு தெரிஞ்சுனதுக்கு அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறப்ப சாப்பிட்றேன்னா பிராணமே போயிடும். அப்ப என்ன பண்ணணும்? வந்திருக்கு பகவத் கடாட்சம் வந்துடுத்து, சாப்பிடணும். அதே போல இப்ப என்ன கேட்கிறேன்னா, நீ நிக்க வச்சியே நீ இப்போ கஞ்சார காட்டி இருக்கலாமே நாம கேட்டோம். இல்ல நீ காட்டுன்னு சொல்லலையே, நான் அன்னைக்கும் சொல்லலை இன்னைக்கும் சொல்லலை. இது போல ஆழ்வார் இப்ப என்ன சொன்னார்? இண்டென்னை பொருளாக்கி அந்த சொன்னார், அன்னைக்கு நான் எந்த புண்ணியமும் பண்ணல, இன்னைக்கு நான் எந்த புண்ணியமும் பண்ணல, ஆனா அன்னைக்கு நான் காட்டுன்னு சொல்லல, இன்னைக்கும் காட்டு சொல்ல, இனி நீ தான் வந்திருக்க, ஆனா நீயே காட்டி இருக்கலாமே. அப்ப பெருமாள் ஒரு வார்த்தை சொல்றாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். நான் காட்ட வந்தேனே, நீ தள்ளினாயே, நான் காட்ட வந்தேனே நீ தள்ளினாய். தான் சுகத ஸ்வீகாரம் பரகத ஸ்வீகாரம். பரகத ஸ்வீகாரமா பகவான் எப்பவுமே காத்துட்டு இருக்கான், நமக்கு நன்மை பண்றதுக்கு எப்பவுமே காத்துட்டு இருப்பான். நாம என்ன பண்ணுவோம்னா, அப்ப காட்ட வந்தப்ப என்ன ரட்சித்துக் கொள்வதற்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்கு. பகவான் நீ எதுக்கு நீ சமப்பட்டு இருக்க? ஏன்னா நானே ரட்சிக்கிறேனே, நானே எனக்கு எல்லாமே தெரியுமே, எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன், நீ ஒன்னும் சமப்படாத, ஒன்னும் படாத, ஏன்னா நானே ரட்சித்துக்கிறேன், நீ ஒன்னும் சமப்படாத, அங்கேயே உட்காந்துக்கோ அப்படின்னு கிட்டக்க வரச்சு அவரை தடுத்தோம் இல்லையா? மறுபடியும் தடுக்காம இருக்க அந்த எதிர்பார்ப்பு தான் பிரார்த்திப்பது. இன்னொரு விஷயம் சொல்றேன், இதோட இன்னொன்னையும் சேர்த்துக்கிறேன். நம்ம பிரார்த்திக்கிறோம் இல்லையா, பகவானே ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபக்தி ஸ்ரீமதே நாராயணாய நமஹ, இதான் பிரார்த்தனை. சரணவ் சரணம் பிரபக்தியே, ஸ்ரீமானான நான் விராட்டியை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீமானான நாராயண திருவடிகளை சரணமாக பத்துகிறேன். இது பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு பகவான் கைங்கரியத்தை கொடுக்குறான் இல்லையா? இப்ப இந்த பிரார்த்தனை உபாயமா உபாயம் இல்லையா? நீங்க சட்டுன்னு பதில் சொல்லிட்டு அவ யோசனை பண்ணிட்டே இருக்க. அது வேற விஷயம். உபாயமா உபாயம் இல்லையா? அரசியல்வாதி வேற பேசுறீங்க. உபாயமா உபாயம் இல்லையா? உபாயம் என்றால் அப்ப நான் பண்ணினபடியால் தான் கொடுத்தான்னு அர்த்தம். உபாயம் இல்லைன்னா நான் பிரார்த்திக்காம இருந்தாலும் கொடுக்கணும்னு அர்த்தம். பிரார்த்திக்கலாம் கொடுப்பானா? கொடுத்ததா தெரியலையே, யாரும் கொடுத்துருக்கா? பிரார்த்தித்த தான் கொடுப்பான், பிரார்த்திக்கலான்னு கொடுக்க மாட்டான். அப்ப பிரார்த்தித்து உபாயம் தானே ஆகுது, பிரார்த்தித்த வழி தானே ஆகுது.
அப்ப பிரார்த்தித்தது உபாயமா இல்லையா? அப்ப உபாயம் இல்லைன்னா நான் பிரார்த்திக்காம இருக்க செய்த அவன் கொடுக்கணும். அப்ப ஆழ்வார என்னைக்கோ கடாட்சம் பண்ணிருக்கணும், பண்ணலையே. சரணாதி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. எத்தனையோ ஜென்மங்கள் இருக்கு இல்லையா? அப்பெல்லாம் சரணாதி பண்ணலையே. அப்ப அப்பயே கடாட்சித்திருக்கணும் இல்லையா? பிரார்த்தித்ததுக்கு அப்புறம் தானே அவர் வந்து கடாட்சமே கொடுத்துருக்காரு. அதே போல ஸ்ரீமன்னாராயண தய சமாசனம் வேண்டாதுன்னா மோட்சம். நான் சமாசனமே வேண்டாம், ஆச்சாரிய சம்பந்தமே வேண்டாம், ராமானுஜ சம்பந்தம் வேண்டாம், மோட்சம் கொடுன்னா கொடுத்துருவானா? இல்லையே. அப்ப அது அந்த சமாசனம் பண்ணி கிடைச்சதுன்னா பிரார்த்திக்கிறோம். அப்ப அப்ப அந்த பிரார்த்திப்பது உபாயமா இல்லையா? உபாயம் தானே, உபாயம் தானே. இல்லைன்ட்டா பூர்வர்கள். ஏன் பிரார்த்திப்பது உபாயம் இல்லைன்னா அதுக்கு தான் இப்ப பதில். இந்த பதில் இந்த பதில் என்னன்னா, இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து வரேன். நீங்க நல்லா இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்கு அடுத்த உபன்யாசம் இருந்தா கூட பரவாயில்ல. இது பூர்த்தியா தீங்கன்னா தெரிஞ்சது யாருக்கா என்னைக்காவது சந்தேகம் வந்துன்னா, இல்ல சுவாமி அன்னைக்கு சொன்னார், அடியே சொன்னதில்லை, பூர்வர்கள் காட்டிய வழி, அடியே ரெண்டாம் பட்சம் தான். பூர்வர்கள் இன்னைக்கு சொல்லிட்டா அந்த சொன்ன விஷயம் இதுதான் சரணாகதியோட நிட்டை அப்படின்னு போல்டா நீங்க சொல்லணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப முதல்ல என்ன சொன்னா, மல்லர்கள் நிற்க வச்சிருக்க அவளை கல்லுன்னு சொன்னான். நாம சொன்னோம், நான் கஞ்சாட காட்டா போயிடுவாளேன்னு பெருமாள் சொன்னான். பெருமாள் சொன்ன உடனே நீ ஜாடை காட்ட வேண்டியதுதானே நம்ம சொன்னோம். திருப்பி சொன்னோம் அந்த ஜாடை காட்ட வேண்டியதானே. அப்ப அவர் என்ன சொல்லிருக்கார், ஜாடை காட்டுவேன், ஜாடை காட்டணும், நீ காட்டுன்னு சொல்லலையே. பெருமாள் நம்பிட்டு நீ காட்டுன்னு சொல்லலையே. நாம திருப்பி கேட்டோம், நான் என்னைக்குமே சொன்னது இல்லையே, இன்னைக்கு மாத்திரம் எப்படி சொல்ல போறேன்னு கேட்டேன். நீதான் காட்டணும். நான் அன்னைக்கும் சொல்றதில்லை, இன்னைக்கும் சொல்ல போறது இல்லை. என்னைக்கும் சொன்னதே இல்லையே, காட்டுன்னு சொன்னதே இல்லையே, இன்னைக்குனே புதுசா காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கே இல்லையே. அந்த காட்டுன்னு நீ இந்த வார்த்தையை நான் சொல்லணும் நீ எதிர்பார்க்கிறேன்னு கேட்டேன். அப்பவன் சொன்னான், பெருமாள் சொல்றான் அவன்னு சொல்றேன். பெருமாள் அவன் பேசுவா, ஆழ்வாராச்சாரிய அவர்னு சொல்லுவா. நம்முடைய சம்பிரதாயம் தான். அப்பனா என்னன்னா, இப்ப நமக்கு இதுல அப்ப இவா நெருக்கம் இல்லையேன்னு தோணும். இவாரும் நெருக்கம் தான், ஆனா இவ மதிப்போடு நெருக்கம். அவர் மதிப்பு சுமார் தான். என்னன்னா, நீராட போதுவினோ நீரிடியீர், அந்த சப்தத்துல ஆச்சரியமா எடுத்திருக்க ஆண்டார். தன்னுடைய பாகவத பெண்களை கூப்பிடச்சே உயர்ந்த சொல்ல வச்சு கூப்பிடுறான். அதே பெருமாளை பற்றி சொல்ற, உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவம்ட்டா. திருப்பாவையில இல்லாத அர்த்தமே கிடையாது. உந்தன்னை சிறுபேர் அழைத்தனம், சின்ன பேரை சொல்லி கூப்பிட்டுட்டேனே. பாகவதாரர் கூப்பிட்டுறாரா? இல்லையே. கணவரும் கைதொடும் பிள்ளை என்று என்ன பெறுவரு? திருவங்காழ்வார் நாயிகா பாகத்தில் சொல்றாரு, என்ன இவை பிள்ளையை எம்புள்ளன்னு சொல்ல முடியுமா? என் பொண்ணுன்னு சொல்லவே முடியாது. யாரு? பரக்கால நாய்க்கு சொல்ற திருத்தாயார் சொல்றார். கணபரம்னு சொன்னா அவளுக்கு 5 வயசு கூட ஆகலை. இன்னும் இந்த முடி போட்டு நல்லா அறுக்கிறார், மடியில இடுப்புல பாவாடையே நிக்கல, வாயோ கொளறது. ஆனா யாராவது கணபுரம் திருக்கணபுரம் சொன்னா இவ கை கூப்பிடலாம். திருக்கண்ணபுரம் யாராவது சொன்னா இவ கை கூப்பிட்டு இருக்கா. அவளை என் பொண்ணுன்னு சொல்லுவேனா? முடியாது. பகவத் கடாட்சத்தால. அப்ப பகவான் எதுக்காக சொன்னா, பகவானை சொல்றச்சு அவனு சொல்லலாம். ஆச்சாரிய பூர்வர்கள அவர் தான் மரியாதையோட சொல்லணும். எது சொல்லுவாங்கன்னா, இப்ப நீ காட்டலையேன்னு இல்லையே. நான் என்னைக்கு பிரார்த்தித்ததே இல்லையா? அன்னைக்கும் கேட்டதில்லை, இன்னைக்கும் கேட்டதுன்னு சொன்னோம் இல்லையே. நான் அன்னைக்கு வந்தனே, நீ வேண்டான்னு சொன்னியே, எனக்கே இந்த சக்தி இருக்கு, நான் பாத்துக்கிறேன், வேண்டான்னு சொன்னியே, அதனால நீ சொல்லுவியான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு. என்னன்னா ஞாபகம், அன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டோம், சொல்லவே இல்லையே சாமின்னா நமக்கு தோணும். நான் எங்கே சாமி சொன்னேன், பெருமாள் வந்து ஆராட்டினேன். ஏன்னா பெருமாள் தான் நேரவே வரமாட்டார். எத்தனையோ நமக்கு ஒரு சூசகமான ஒரு நிலையை கொடுப்பார், நாம தனியில போயிடுவோம். ஏன் இத்தனை நாள் கொடுக்கல? இன்னைக்கு இப்ப இந்த அனுபவத்தை கொடுத்துருக்காரு. ஒரு 6 மாசம் கொடுத்துருக்காரு இல்லையா? புண்ணிய பாபத்தை தான் தள்ளினாரு, அது தள்ளுறது இல்ல. பெருமாள் ஏன் இத்தனை நாள் கொடுக்கல இந்த அனுபவத்தை? நேற்று கூட சொன்னாங்க, 10 வருஷத்துக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் நிறைய தெரிஞ்சுருந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலே. அது இப்படியே கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன் கொடுக்கல? சரி, ஒரு அவங்க விஷயத்துக்கு இப்ப வரேன். அதோட இதை லிங்க் பண்ற பாருங்க. இப்ப இன்னும் நல்லா புரியும். அவங்களே இப்ப வந்திருக்காங்க. அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்கல. ஏன் கிடைக்கல? நான் பண்ணின பாவம். இப்ப கிடைச்சிருக்கு, நான் பண்ணின புண்ணியம். உண்டா? அப்ப கிடைக்காதுக்கு என்ன ரீசன்?
இப்ப கிடைச்சதுக்கு அப்ப கொஞ்சம் நிதானமா ஏன்னா இது வந்து இப்படி வந்தாலும் கஷ்டம் வரும், அப்படி வந்தாலும் கஷ்டம் வரும், ரெண்டு சைட்லயும் கஷ்டம் வரும். ஒரு பக்கம் போனா பெருமாட்டு குத்தம் வந்துடும், மற்றொரு பக்கம் போனா நான் சுயமா பண்ணிருக்கேன் அவன் ஒண்ணுமே பண்ணலன்னு ஆயிடும். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா 10 வருஷத்துல கிடைக்கல என்னுடைய பாவம்னு சொன்னான். அப்ப தன்னடையே என்ன கிடைக்கிறதுனா இப்ப கிடைச்சது நான் புண்ணியம் அர்த்தம். நான் பண்ணின புண்ணிய பலத்தால் இப்ப கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். நிச்சயமா அது கிடையாது. நான் பண்ணின புண்ணிய பலத்தால இது கிடையாது. ஆனா நான் பண்ணின பாவ பலத்தால அன்னைக்கு கிடைக்கிறேன்னா அதுவும் பூர்த்தியா சொல்ல முடியாது. அதுவும் பூர்த்தியா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பாபத்தை தொலைச்சு கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் பகவானுக்கு இருக்கா இல்லையா? இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப என்னுடைய பாபத்தை தொலைக்க முடியல, அவர் எங்க ஜகத்தையை ரட்சிக்கு வரணும். புரியுதா? அப்ப சாமர்த்தியம் இருக்கு இல்லையா? அப்ப அவர் கொடுக்கல, அது ஏன் கொடுக்கல இது கொடுக்கல அந்த விசாரம் இப்ப வேண்டாம். அப்ப அன்னைக்கு கொடுக்காததுக்கு காரணமும் அவர்தான், இன்னைக்கு கொடுத்ததுக்கு காரணம் அவர்தான். என்னுடைய புண்ணியமோ பாபமோ கொடுக்காததுக்கும் கொடுத்ததுக்கும் சமம் ஆகும். புரியுதா? அவருடைய கிருபை இன்னைக்கு வந்து விழுந்து அன்னைக்கு கிருபை விதிவாய்க்கின்ற காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போறார் ஸ்ரீமான வசனம் ஐயா சக்கரத்தின். இதுக்காக அவருடைய கிருபை என்னைக்கு வீருதோ அன்னைக்கு தான் அருள் பெறுவார் அடியார்தம் அடியநேருக்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதி வகையே. விதி வகைனா விதி, இந்த விதினா கிருப்பைன்னு அர்த்தம். விதினா இந்த விதி சொல்ல, விதினா கிருப்பைன்னு அர்த்தம். விதி விதி அப்படிப்பட்ட கிருப்பை நமக்கு விழுந்திருக்கு அன்னைக்கு வேலை. அதே தான் ஆழ்வார் இன்றெண்ணை பொருளாக்கி தண்டை எண்ணூர் வைத்தார் அண்டெண்ணை புறம்போக்கு அன்னைக்கு கொடுக்கல இல்லையா? இப்போ அன்னைக்கு பாவம் பண்ணினார் அதனால கொடுக்கலன்னு அர்த்தம் வச்சுக்கலாமா? இப்போ நீங்க சொன்னேல ஆழ்வாருக்கு இந்த ஜென்மத்தில் ஆழ்வாரா பண்ணினா இல்லையா? இப்போ மற்ற ஜென்மத்தில் அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மங்கள் ஆழ்வாரா எடுத்திருக்காரு. அப்ப ஆழ்வாரா பண்ணல இல்லையா? அப்ப பண்ணாததுக்கு காரணம் ஆழ்வார் பண்ணின பாவத்தினால கொடுக்கல வச்சுக்கலாமா? உங்களுடைய தீரிப்பக அப்படிதான் வரும். 10 வருஷத்துக்கு கொடுத்துருக்கணும், கொடுக்கல, நான் பண்ணின பாவம்னு அது மாதிரி சொல்ல தாராளம் தப்பு கிடையாது. அது எந்த விதம் சாஸ்திர விருத்தமும் கிடையாது, எந்த விதம் தப்பு கிடையாது. ஆனா அதை காட்டிலும் இன்னொன்னா பகவானுடைய நிர்கேதுக கட்டாட்சம் தான் முக்கியம். நிர்கேதுக்குன்னா எந்த விதமான காரணமும் இல்லாம நம்மை ரட்சிக்கிறார், அதுதான் முக்கியம். குழந்தைக்கு தாய் பால் விட்டு இருக்கா, குழந்தை சீராட்டுறா, குழந்தைக்கு நல்லா சட்டையெல்லாம் போட்டுக்கிறா, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறா, எதுக்கு பண்றேன்னு கேட்டேன். எதுக்கு பண்ணுவா? காரணம் சொல்ல முடியுமா? காரணம் சொல்ல முடியுமா? அதே போல நம்ம ரட்சிக்கிறோம் எதுக்கு? அவ்வளவுதான் அவ்வளவுதான். அப்பதுக்கு மேல அவன் வந்து பிதா ரட்சத்தை 9 நவவித சம்பந்தத்துல ரட்சிக்கிறான்றது விஷயம் அது வேற. ஆனா எந்த விதமான காரணம் இல்லாம ரட்சிக்கக்கூடிய வந்தா பகவான். இந்த காரணம் இருக்கான்னு கிடையாது. அதுதான். அப்ப காட்டுன்னு சொன்னேனே அன்னைக்கு நீ காட்டின, நீ தான் காட்டணும்னா அப்ப சொன்னா நான் காட்ட வந்தேனே, நீ தானே தள்ளிட்டாய். நீ தள்ளினபடியாலே நான் திருப்பி நீ தள்ளாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? புரியத்துக்காக சொல்றேன். திருப்பி தள்ளாம இருக்கணும் என்ன பண்ணும்? பால் கொண்டு வந்து கொடுக்குறேன், நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் கொண்டு வந்து கொடுத்தா வேண்டான்ட்டேன், அடுத்த நாள் கொண்டு வந்து கொடுத்தா வேண்டான்ட்டேன், 4 நாள் என்னன்ட்டேன், அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுப்பாளா? மாட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ண? நான் பால் கேட்கறேன், என்னம்மா நிர்மலமா பால் கொடுத்துருந்தாலும் கொடுக்கறதே இல்லையே என்ன சுவாமி, நீங்க கேட்கவே இல்லையே என்ன, கேட்கவே இல்லையேன்னு கேட்கிறேன். இப்ப நான் கேட்டது உபாயமா இல்லையா? அதான் அதான் பத்தி. இப்ப இன்னும் கிட்டக்க வந்தாச்சு, இதை விட கிட்டக்க வர முடியாது, உபாயம் ஆகாது. ஏன்னா நீங்க பால் கொண்டு வந்து கொடுக்க வரும்போது நான் தடுத்துட்டேன், நான் அனுமதிக்கல. இப்ப என்னன்னா நீ பால் கொடுக்கவா நான் அனுமதிக்கிறேன் சொல்றதுதான் அது, வர அது உபாயம் ஆகாது. நான் சொல்றது புரியுதா? நிதானமா கொஞ்சம் யோசனை பண்ணா வந்துடும், ஒன்னும் கட்டமே இல்லை. அது இல்ல, அதுக்கு இல்லம்மா, அது கிடையாது, அது கிடையாது, அது கிடையாது, அது கிடையாது. நான் நீங்க பால் கொடுக்கச்சு அனுமதிக்கல, வேண்டாம் வேண்டாம் தள்ளிவிட்டேன். ஆனா இப்ப கேட்கறேன், என்னமா கொடுக்கலன்னு கேட்டேன். உடனே என்ன பண்ண? கொடுத்துட்டா. உடனே பத்மாவதி மகா சுவாமி பால் கேட்டார், அதனால நிர்மலா அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு அவ மேல ஒரு பழிய போட்டார். அப்படின்னு என்னத்த அர்த்தம்? கேட்டபடியால கொடுத்தாங்க, இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்கணும் இஷ்டமே இல்லை. நான் சொல்றது புரியுறதா? நீங்க சொல்ற சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு நடுவில் கொஞ்சம் சிரிப்பு வந்தா தான் நம்மளுக்கு தூக்கம் வராம இருக்கு. வேற இல்ல அப்ப வந்து அப்ப ஒண்ணு என்ன சுவாமி கேட்டபடியால் கொடுத்தாங்க, இவங்களுக்கு கொடுக்கணும் இஷ்டமே இல்லை. உண்மையான அர்த்தம் அதுவா?
கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. நான் தான் வேண்டாம் வேண்டாம் தள்ளிட்டேன். பகவான் நம்ம ரட்சி மோட்சத்துக்கு அழிச்சு போகிறது காத்துட்டு இருக்கான். எனக்கு இருக்க சாமர்த்தியம், நீ என்ன கொடுக்குறது, நீ என்ன கொடுக்குறது, நானே என்னை ரட்சித்துக்கிறேன் அப்படின்னு வேண்டாம் வேண்டாம் விலகிட்டேன். இப்போ அவன் வரணும் இல்லையா? அவன் எப்படி வருவான்? நான் தான் வேண்டாம் வேண்டாம் தள்ளிகிட்டே இருக்கேன். எது போல? நான் பாலை வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டே இருக்கேன். இவன் கொடுக்கல, கொடுத்துட்டு தான் இருந்தான். நான் வேண்டாம் சொன்னபடியே கொடுக்கல. இப்போ அவள் கொடுக்கணும்னு நான் என்ன பண்ணணும்? கேட்டுதான். இந்த கேட்டதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் கொடுத்துட்டு இருந்தா அதை நான் தடுத்தேன். அந்த தடுக்காம இருக்கக்கூடிய நிலைக்குத்தான் கேட்கறதுன்னு அர்த்தம். புரியுதா? அவன் நான் தடுக்காம அனுமதிக்கிறேன் பாரு கொடுக்கறதுக்கு, அந்த அனுமதி தான் இந்த பிரார்த்தனையை தவிர அந்த பிரார்த்தனையும் உபாயம் ஆகாது. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? பிரார்த்தனையும் உபாயம் ஆகாது. எப்படி உபாயம்னா, அப்ப பிரார்த்தனையை நான் பிரார்த்திச்சுட்டே இருக்கேன், அதுவே எனக்கு மோட்சம் கொடுத்துருமானா கிடையாது. பகவான் திருவடியை தவிர மற்றொன்று எதுவுமே உபாயம் ஆகாது. இப்போ அதே போலதான் இங்க என்ன சொல்றாருன்னா, பெருமாள் ஏன் நம்மளை பிரார்த்திக்க வைக்கிறார்னா, நீ தடுத்துட்டியே நான் கொடுக்கறச்சு, இப்ப நீ அனுமதிக்கணுமே. அனுமதிக்கணும்னா என்ன தெரியணும்? கேட்கணும் இல்லையா? அப்ப அந்த கேட்டது உபாயமா இல்லையே? ஏன்னா கேட்டது உபாயமானா இதுக்கு மேலே நான் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாலே, முதல்ல கேட்டனா இல்லையே? கொடுத்துட்டு இருந்தா அப்புறம் தான் நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்ப திருப்பி அப்ப வேண்டாம் சொன்னதுக்கு அப்புறம் அப்ப என்ன நான் கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த எதிர்பார்ப்பது உபாயமாகாது. நான் வேண்டாம் சொல்றதுக்கு உண்டான ஒரு நிலை தான் அது. நான் சொல்றது என்ன புரிஞ்சது? வேண்டாம் சொல்றது ஏன்னா அதுதான் அனுமதின்னு பேர். நீங்க கொடுக்கிறேன், அதை நான் ஏத்துக்கிறதுக்கு உண்டான அனுமதிக்கிறேன், அவ்வளவே. சரணாகதின்னு என்ன தெரியுமா? பகவான் கிட்டக்கு வரும்போது இன்னும் இன்னும் நல்லா பச்சையா சொல்லணும்னா நல்லா சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்தார், பணம் கொடுக்க வந்தார். என் பொண்ணு கல்யாணம் 10 லட்ச ரூபா கேட்டது கொடுக்க வந்தார். கிட்டக்க வந்தோடனே அவரை பிடிச்சி ஒரு தள்ளிட்டேன். ஓ நீனா எனக்கு பணம் கொடுக்கறது, என்ன ஓட்டையான நினைச்சுட்டியா அப்படின்னு தள்ளிட்டேன். போயிட்டாரு, பாவம் போயிட்டாரு. அப்புறம் நான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணுவான்னு ரொம்ப சிரமப்பட்டு பார்த்தார். சிரமப்பட்டு பார்த்துட்டு இருக்கச்சு மறுபடியும் அவர் வராரு. சுவாமிட்டு கஷ்டப்படுறாரு, இப்படியும் வராருங்க. இப்போ வராரு இல்லையா? வராருன்னு நான் பிரார்த்திக்கவே வேணாம், நான் பேசாம இருந்தாலும் அப்புறம் கொடுத்துட்டு போயிடுவேன். அவ்வளவே சரணாகி, அதுதான் சரணாகி. இப்ப இந்த நிலையில நாம என்ன பண்ணினோம்? ஏதாவது பண்ணிருக்கோமா? அவ்வளவுதான். அனுமதி தான் சரணாகதி. புரியுறதா? அனுமதி தான் சரணாகதி. என்ன அனுமதி? பகவான் நமக்கு நல்லது பண்ண வரார், நல்லது பண்ண வரச்சு தடுக்காம இருந்தவன். நல்லது பண்ணுன்னு பிரார்த்திக்க வேண்டாம், நல்லது பண்ணுன்னு பிரார்த்திக்க வேண்டாம். பிரார்த்திக்காம நீ யார் அப்படின்னு ஒரு தள்ளு தள்ளுறேன் பாரு, அந்த தள்ளாம பேசாம வந்து வச்சுக்கேன், கையை கூப்பிட்டே வச்சுக்கேன், அதுதான் சரணாகதி. இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவே சரணாகதி. இவ்வளவு சுலபமா இருக்கு. இதுல பகவானை தவிர மற்றொன்னு உபாயம்னு சொன்னா அது ஏத்துக்குமா? அதுதான் சரணாகதி. இரண்டையும் பொறுக்காத ஆரம்பத்திலேயே சொன்னேன். புரியுதா? ஏத்துக்குமா? அதனால இங்க என்ன கேட்கிறான்னா பகவான், இல்ல இல்ல நான் வந்தேனே நீ தடுத்தையே, அதான் நீ கேட்பையான்னு காத்துட்டு. இப்ப கேட்டது உபாயமாகுமா? நிச்சயமா ஆகாது. நன்னாக தெரிஞ்சு நல்ல தைரியமா சொல்லுங்க. ஏன்னா பால் கொடுத்தா வேண்டான்ட்டேன், இப்ப நான் பாலை கேட்டுருக்கேன். இல்ல கேட்டபடியாக கொடுத்தானா? இல்ல இதுக்கு மேல கேட்காம கொடுத்துருந்தா. இப்ப கேட்டது என்னன்னா, இன்னதுக்கு என்ன அர்த்தம்னா அனுமதிக்கிறேன்னு அர்த்தம். நீ கொடுக்க வரச்சே தடுக்காம இருக்கேன். நான் தடுக்காம இருக்கிறதுக்கு நான் ஏதாவது சொல்லி ஆகணும் இல்லையா? என்ன சொல்லணும்? நான் அனுமதிக்கிறதுக்கு, நான் அனுமதிக்கிறேன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும் இல்லையா? உங்களுக்கு புரிய வைக்கணும்னா எப்படி புரிய வைக்கிறது? இந்த வார்த்தையால் தான் புரியும். புரியுது? நான் சொல்றது புரியுதா? அனுமதிக்கிறேன்னு எப்படி புரிய வைக்கிறது? இந்த வார்த்தையால் தான். என்னன்னா கூடுங்கன்னு கேட்டோம், கேட்டவனே நான் சந்தோஷம் உடனே கொண்டு கொடுத்துவா. அப்புறம் தடுப்பேன், நான் தடுக்க மாட்டேன். அப்ப நான் கேட்டது உபாயமானா இல்லை. அதே போல நம்ம பிரார்த்தனையும் உபாயம் ஆகாது. புரியுறதா? ரொம்ப ரொம்ப உள்ளுக்குள்ளமான சாஸ்திரோக்தமான அர்த்தங்கள் கறவைகள் பெண் காணம் சேர்ந்துட்டு இந்த அர்த்தத்தை பூர்த்தியா எடுத்துட்டார். ஆண்டால் பூர்த்தியா பெரியவாச்சன் ரொம்ப விபுலமா நல்லா சாதிக்கிறார். பெரியவாச்சன்ல காணம் அதனாலதான் கேட்கிறார், இந்த கண்ணன் இருக்கானே மகா அயோக்கியம். என்ன சுவாமி இந்த வார்த்தை எங்க ஆண்டாளோட பாக்குறச்சேன், எங்க ஆண்டாளோட பாக்குறச்சு என்ன கோச்சி வர, நான் கோச்சி விட இன்னும் படுத்துருவோம். எங்க ஆண்டாளோட போய் மகா யோக்கியம். ஏன்னா
சில பேர்லாம் சொல்லுவார், எங்கள் சுவாமி ஒருத்தர் இருந்தார், முந்தியெல்லாம் திருமலையில் தஜாராதம் பண்ணியிருந்தோம். அதாவது மாடவீதியிலே நிறைய இடத்துல தஜாராதம் பண்ணியிருந்தோம். பண்ணிட்டு கட்சி ஒருத்தர் 85 வயசு ஒரு சுவாமி, பெரிய இந்த கங்காலம் ஃபுல்லாக கதம் பண்ணிட்டு அங்கே வெளியில் கொண்டு வந்து வைக்கணும். பெருமாள் அம்சம் பண்ணுறதுக்கு கொண்டு வந்து வைக்கணும். பெருமாள் 4000 சேவை ஆகிட்டு கொண்டு வந்து வைக்கிறச்சு இங்கே தூக்கிட்டு வரணும். அவரால் முடியல. 80 வயசில் என்ன தூக்க முடியும்? அதையும் சிறு வயசு, எனக்கு 15 வயசு. நான் தூக்குற சமயம் வேறு யாராவது ஒருத்தர் விட்டோம் அவள் பிடிச்சி கிட்டத்தட்ட 15 படி கதமும் எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்துக்கோ. அப்புறம் நான் வேற இடத்த கூப்பிட்றேன், டேய் நீ இப்போ ஒர்க்கம் பண்ணி நான் பிடிக்கிறேன் அப்படின்னு. சுவாமி உங்களால் முடியாது சுவாமி, நீ பிடிக்கிறா இல்லையாடா அப்படின்னு கேட்டார். சரி சுவாமி பிடிக்கிறேன், பிடிச்சேன். அப்புறம் என்ன சுவாமி முடியாது சுவாமி, எனக்கு என்னென்ன பயனா ஏதாவது இருக்குதா ஏது நம்ம வேற பட்டு ஏன் விசாம எல்லாம் வீரர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் சொன்னேன், அதெல்லாம் நீங்கள் எடுக்க உங்களால் முடியாது. அப்போ அவர் சொன்ன வார்த்தை தான் முக்கியம். டேய் நானடா தூக்க போகிறேன். அவருக்கு ரங்கநாதன் மேலே அத்தனை பிரியும். ஆனால் திருவேங்கட கைகள் பண்ணிட்டு இருக்காரு, அத்தனை பிரியும். நானும் கூட டேய் ரங்கா வாடா கூப்பிட போகிறேன், அவன் வர போகிறான், அவன் டேய் வாடா போகிறான் ஏக வச்சனத்தை தான் பேசுகிறேன். டேய் ரங்கா வாடான்னு கூப்பிட போகிறேன், வர போகிறான், அவன் தூக்கி கொண்டு வைக்கிறான், நான் தூக்க போகிறேன், தூக்கிடாரு அப்படியே கொண்டு வச்சுட்டார். அழுந்துட்டு அவர் திருவடியிலே விழுந்துட்டேன், என்னால் தூக்க முடியல. அப்போ யார் பண்ணா அந்த காரியத்தை? ரங்கநாதன் தான். ரங்கநாதன் தான் அத்தனை தூரம் திட அத்தியாவசாயம் 85 வயசுல எடுத்து பாருங்க. அந்த கைங்கரிய பண்ணணும்ன்ற திட அத்தியாவசாயம் இருக்குல்ல, அதுதான் வேணும். அதனால தான் அந்த பெரியவாழ்கிட்ட நம்ம இருந்தோம் வச்சுக்க, நம்மளுடைய நிலைகள்லாம் மாறி போயிடும். நாம ஏதோ புத்தகத்தை பார்த்துட்டு இருந்தோம்னா யோஜனமே இல்லை. இதுன்னு சொல்ல அப்ப காட்டுன்னு சொன்ன என்ன அவன் காட்டினா, அப்ப உன்னை எதுக்கு கேட்டாலும் இந்த எண்ணம் மாறணும் தான். ஏன்னா நான் உனக்கு அனுகிரகம் பண்றச்சே நீ தடுக்காம இருக்கணும் இல்லையா, அந்த எண்ணம் மாறணும் தான் இந்த நாள் காத்துன்ற. அன்னைக்கே கொடுத்துருந்தேன், மாறலையே. அன்னைக்கு 4 நாள் பால் கொடுத்துருந்தா அப்புறம் விட்டுட்டா. சுவாமிக்கு என்னைக்கு எண்ணம் மாறுதோ அன்னைக்கு கொடுக்கலாம் முடிவு பண்ணிட்டா, மாறிட்டு உடனே கொடுத்துட்டா. உடனே இவா கேட்கறா, இந்த 4 நாட்கள் ஏன் பாலை கொடுக்கல கேட்கலாம் இல்லையா? கேட்ட உடனே என்ன என்ன பதில் சொல்லணும்? சுவாமிக்கு எண்ணம் இருந்தது வேண்டாம் வேணான்னு, அந்த எண்ணம் என்னைக்கு மாறுன்னு பார்த்துட்டு இருந்தேன், இன்னைக்கு மாறிட்டு கொடுத்துட்டேன். புரியுதா? அதான் என்ன வேணாம். அப்ப இதை நீ பிரார்த்திக்க வேணும் கூட எதிர்பார்க்கல. பெருமாள்கிட்ட என்னன்னா கஞ்சாட காட்டாலே போறோம், நம்ம பிரார்த்திக்கணும். இந்த பொங்கல் தீபாவளி வந்துன்னா இந்த தெருவில் பெருக்கிறவாள் அப்படின்னு இப்படி வருவா. அவளுக்கு இது இதாக ஏன்னா கேட்கறதுக்காக வருவா. வந்து ஒன்றுமே கேட்க மாட்டா. இது வந்து முதல்ல இப்படி இது சொரிவான். சொரிஞ்சுட்டு அம்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா, பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னா, இந்த நேத்திக்கும் பார்த்தேன், இன்னைக்கும் பார்த்தேன், நாளைக்கும் பார்க்க போகிறேன், என்ன பார்த்துட்டேன் இல்லைம்மா சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். திருப்பி நாம புரிஞ்சுட்டு சரி இந்த அவன் கொடுத்து போனோம் அந்த மாதிரி சொன்னால் கூட போருமா. அவன் பிரார்த்திக்கிறானா உடனே கொடுக்குறான் இல்லையா? நமக்கே இந்த அறிவு இருக்குன்னா சர்வேஸ்வரனாச்சு அவனுக்கு இருக்குமா இருக்காதா? நமக்கு தலையை சொரிஞ்சாலே என்ன பண்ணணும்னு நமக்கு புரியறது. நான் எதுக்கு வந்திருக்கேன், எந்த நிலையில் இருக்கேன்னு அவனுக்கு புரியாதா? பிரார்த்திக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது, ஆனா அனுமதிக்கிறான்னு எதிர்பார்க்கணும். அதுதான் முக்கியம். அப்ப கதவை திறந்து நான் இவர்களை ஒழித்து இது மட்டும் இல்ல எதிர்பார்க்கவில்லை, நான் உலகத்து கதவை திறந்து அழைத்து போகிறேன் என்று சொன்ன போதே ஒழிக்கும் சக்தி எனக்கு இருக்கு, நீதான் என்று நீதானே பேசினாய், நல்லது பண்ண வரும்போது தடுத்தாய். இப்போது இப்படி தடுக்காமல் இரு, நான் பார்த்துக்கிறேன். மற்றொன்று இன்னொரு விஷயம் இருக்குன்னா, வயலில் 2 பேர் நிற்க வச்சிருக்கா. இவர்கிட்ட சண்டை போட்டுலாம் நம்ம வந்து 2 பேர் நிற்க வச்சிருக்கா இல்லையா, காவலாளி 2 பேர் நிற்க வச்சிருக்கா இல்லையா, அவளோட சண்டை போட்டு நான் அவளை வெளியே போ அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நிற்க வச்சதே இவர், மற்றவா நிற்க வச்சா வராது, நிற்க வச்சதே இவர். புரியத்துக்காது. நம்ம காட்டு வழியில போயிட்டு இருக்கோம் வச்சுக்கேன், யாரோ 2 ஜோப்படை திருடர்கள் வந்துட்டா, நேற்றுக்கே பார்த்தா தெரியாத மட்டும் வந்துட்டா. வந்துட்டு ஒன்று நம்ம என்ன சொன்னோம், போலீஸ்கார்ட்ட சொல்லுவோம், வந்துட்டுருக்கா பார்த்துக்கோன்னு. அவள் என்ன பண்ணணுமா, அவள் 2 பேரும் அடிக்கணும், அவளை ஜெயிச்சுட்டு என்னை ரட்சிக்கணும் இல்லையா? அவளை அடிச்சு அவளை ஜெயிச்சுட்டு என்னை ரட்சிக்கணும் இல்லையா? அந்த கட்டெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஜெயிக்கணுமா இவர் இப்படி கஞ்சாட காட்டினால இப்படி போயிடும். கஞ்சாட காட்டினால அவன் 2 பேரும் ஒழுங்கு தொலைஞ்சு போயிடுவார். அப்ப அந்த கட்டம் கூட இல்லை கேட்கல. ஆனா அந்த கஞ்சாட காட்டணுமேனா நீ அனுமதிக்கல, நீ அனுமதிச்சா போறமே, அந்த அனுமதி கொடுத்தா கஞ்சாட கண்ணிய நான் நிக்க வச்சது இவர் தானே. 2வது திருட சண்டை போட்டு காப்பாற்ற கிடையாது. பகவதி விஷயத்துல அந்த திருட நிக்க வச்சது பகவான் தான். அதனால் பகவான்ல சண்டை போட்டு போ அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. 2வது
என்னை காப்பாற்ற வேண்டிய நிலையும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா நான் பிரார்த்தித்தோன்னு இவர் அவர்கிட்ட கண்கார கூட காட்ட வேண்டாம். அவள் பார்த்துட்டு தானே இருக்கா பெருமாட்ட பிரார்த்திக்கிற. என் பிரார்த்தித்தோன்னு ஒரு நிமிஷம் அவளுக்கு தெரிஞ்சுட்டுனா போறோம், அங்கிருந்து விலைக்கு போயிடுவான், அவளா போயிடுவான், அவங்களே போயிடுவாங்க. நான் கஞ்சாட கூட காட்டுற அவசியமே இல்லை. நானும் வேண்டாம் நீயும் வேண்டாம் தன்னடையே போம் பிரலோகாச்சார் தெரிவிக்கிறார். நானும் வேண்டாம் தன்னடையே போம், தன்னடையே போயிடுவோம். இது போல இந்த அன்னைக்கே இந்த திருஷ்டம், அதே திருஷ்டம் தான் இப்போ சொல்ல போறேன். காட்டில் போயிட்டு இருக்கோம், தஜாராஜன் போயிட்டு இருக்கச்சு, பின்னாடி திருடர் வந்துட்டு இருக்கா, அதுக்கு பின்னாடி காவலாளிக்கு வந்துட்டு இருக்கா, அப்பா வேற வயதுக்காக வந்துட்டு இருக்கா, பின்னாடி திருடர்கள் என்ன என்கிட்ட பணத்தை பிடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கா. ஆனா இவ கிட்ட வரைச்சு பின்னாடி பார்த்துட்டு காவலாளி வந்துட்டு இருக்கான்னு தெரியுது. தெரிஞ்ச உடனே இவ ஓடி போயிட்டா. இப்ப நான் ரட்சின்னு யாரையும் பிரார்த்திக்கவே இல்லை, யாராவது பிரார்த்திக்கவே இல்லை. சரி, அவளாவது அவளோட சண்டை போட்டு போனாலா? இல்ல, தன்னடையே போம். யாரும் எந்த பிரயத்தனம் பண்ண வேண்டாம். நீ பிரார்த்தித்தேன்னு சொன்ன பெரும்பாலும் பண்ண வேண்டாம், நாமும் பிரயத்தனப்பட வேண்டாம். அந்த விரோதிகள் தன்னடையே புரியுது. அவதான் பிரயத்தனம் பண்றா, போலீஸ்கார ஏதாவது பிரயத்தனம் பட்டாலா தொலைக்கிறதுக்கு? இல்ல. சரி, நானே ஏதாவது பிரயத்தனம் பட்டேனா இவளை தொலைக்கணும், இவன்ட்டு காசு பிடிக்க போயிடும், ஒண்ணுமே பண்ணலையே, பயம் இருந்தது. ஆனா போயிடுத்து. எப்படி போயிடுத்து? பின்னாடி அவ இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா? வழி நின்ற வல்வினை மாழ்வித்து அழிவின்று ஆக்கம் தருணு, அதை தான் தெரிவிக்கிறார். வழி நின்ற கழிமின் தொண்டீர்கள் கழித்து தொடுவின் அவனை தொடுதால் வழி நின்ற வல்வினை மாழ்வித்து அழிவின்றி ஆக்கம் தருமே. அப்ப கழிமின் தொண்டீர்கள் நான் மோட்சத்துக்கு போக விடாமல் வினைகள் தடுக்கின்றன. அப்படிப்பட்ட அதை வாழ்விக்கிறான், போக்குகிறான். இப்ப பகவான் இதை எப்படி போக்குறான்னு பார்க்கணும். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் இல்லையா? இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. எப்படி போக்குறான்னா சரணம்னு சொல்லிட்டோம். இது 5 நிமிஷத்துல முடிகிற விஷயம், கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்ப எப்படி போக்குறான்னு பார்க்கணும். சரணம்னு சொன்ன உடனே சஞ்சித்தத்தை மொத்தத்தையும் என்ன பண்றான்னா பகவான் கொளுத்தி விடுறான். சஞ்சித கர்மா மொத்தத்தையும் கொளுத்திறான். இதுக்கு முன்னாடி எந்தெந்த கர்மா கீழே பார்த்தோமோ அதெல்லாம் இப்ப ஞாபகம் வச்சுக்கணும். என்ன நிறைய கர்மா பார்த்துருவோம், ஒரு கர்மா 2 கர்மா இல்லை. சஞ்சித கர்மா, பூர்வாகம், உத்தராகம், சஞ்சிதம், பிராரப்தம், ஆரப்தம், சரீராப்தம், ஞானகிருத்தம், அஜ்ஞானகிருத்தம், சாணுதாபம், ஜரணதாபம், கிட்டத்தட்ட 10க்கு மேலே எழுதியிருக்கோம். இன்னும் நிறைய சகஸ்நாமே சொல்லாம இருக்கு. ஆபத்துக்கு ஒரு சகஸ்நாமம் அத்தனை சேர்த்து வச்சுக்கோம். நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் திருவங்கியாவை தெரிவிக்கிறார். அப்ப அத்தனை தூரம் இருக்கு இல்லையா? அப்ப கீழே பார்த்தோம் அத்தனை ஞாபகம் வச்சுங்கோ. அப்ப மற்ற வேற எப்படி தொலைகிறது பார்ப்போம். அப்ப நான் பெருமாள் திருடைய பத்தின உடனே முதல்ல பக்தியோக நிஷ்டனுக்கு எப்படி தொலைகிறான் பார்த்தோம். அப்ப நமக்கு வரும். நம்ம தான் ஒன்று நம்ம சாத்தியோபாய், நம்ம சித்தோபாயத்தை பத்தின நம்ம சரணாகதர்கள் பக்தி யோகம் இருக்குல்ல, கர்மஜான பக்தி யோகம் இருக்கா, அவளுக்கு இந்த பாபத்தை எப்படி தொலைக்கிறான் அந்த கணக்கு பார்த்துருவோம். இந்த கணக்கு பெரிய கணக்கு. இந்த மாதிரி சரியா வரும்னா துல்லியமா இருக்கும், எதுவுமே மாறவே வராது. பக்தி யோகம் பண்ண ஒரு பக்தன் வெறுநாட்களா பக்தி பண்ணிட்டு இருக்கான், பட்டி பண்ணிட்டு இருக்கச்சே பக்தி யோகம் கணத்தை கொடுக்க போறது அப்படி வச்சு வேணா வெகு நாட்களா எத்தனையோ ஜென்மலா பண்ணிட்டான். பழத்தை கொடுக்க போறது, களத்தை கொடுக்க போறதா அப்ப வித்யாமாகாத்தியம்னு பேரு. அதாவது வித்யாமாகாத்தியம் 32 வித்தியைகள் இருக்கு. வித்யாமாகாத்தியம் 32 வித்தியைகள் இருக்கு. இந்த மன்னாருடைய ராஜகோபால் இருக்கு இல்லையா, அது பேர் வித்யா ராஜகோபால் இருக்கு, சிவித்யா ராஜகோபால் இருக்கு. 32 பௌம வித்யா, சாண்டல்ய வித்யா, வைவஸ்ன வித்யா, அப்படி நிறைய வித்யா இருக்கு. தகர வித்யா, இந்த மாதிரி நிறைய வித்தியைகள் இருக்கு. அந்த வித்தியைகள் மூலமாக இந்த பக்தி யோக நிஷ்டன் பக்தி பண்ணுவான். அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கணும். மோட்சத்தை கொடுக்கும்போது இந்த வித்தியைகள் எல்லாம் கொண்டு தான் பெருமாள் உபாசிக்க வேண்டும். இந்த வித்தியை மூலமாக தான் பெருமாள் உபாசிக்கணும். பக்தி யோக நிஷ்டனுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். உடனே இது சரணாகதனுக்கு இல்லை, இப்போ சரணாகதனுக்கு நம்ம சொல்லலை, பக்தி யோக நிஷ்டனை பற்றி சொல்லிட்டுருக்கோம். அப்போ உபாசினை இந்த வித்யா மாகாத்தியத்தாலே சஞ்சித கர்மா மொத்தத்தையும் அழிச்சு விடுறான். நமக்கு பண்ணுற மாதிரி அங்கேயும் பண்ணிடுறது. ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்படணும். பக்தி யோக நிஷ்டன் ரொம்ப கஷ்டப்படணும். வித்யா மாகாத்தியத்தால சஞ்சித கர்மா மொத்தத்தையும் அழிச்சுடுறார். யாரு? பெருமாள் அழிச்சுடுறார். அழிச்சு முடிச்ச உடனே இப்ப வித்யாவுக்கு அழிச்சுடுறாரு. இனிமே சஞ்சித கர்மா பத்தி கவலையே பட வேண்டாம். யாரு? பக்தி நிஷ்டன். பக்தி பத்தி சொல்லிட்டு இப்ப என் பெருமாள் சொல்ல இனிமேல் பிராரப்த கர்மா எடுத்து கொடுத்த கர்மா இல்லையா, அது மட்டும்தான். இது 2 பேருக்கு இது சமம். பக்தி நிஷ்டனுக்கு இதுதான், சரணாகதி நிஷ்டனுக்கு தான். அப்புறம் பிராரப்த கர்மா மட்டும்தான் அனுபவிக்கணும். நம்ம நினைச்சோம் நல்ல வேலை பெரிய பாபத்தை பெருமாள் சொல்லிட்டார், சந்தோஷம்னா உடனே பெருமாள்கிட்ட நம்ம கேட்டோம், அந்த பிராரப்த கர்மாவையும் தொலைச்சிருக்காங்க சுவாமி, அதை மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிறேன், அதையும் தொலைச்சிக்கலாம்னா அதை நான் பண்ண முடியாது, நீ அனுபவிச்சுதான் ஆகணும். பெருமாள் தீர்க்கமாக சொல்லி நீ அனுபவிச்சுதான் முடியுமே தவிர
உனக்கு மோட்சம் கொடுக்கணும். இது மாதிரி இந்த மாதிரி ஒருத்தரும் கேட்டுட்டா இருந்தா அப்ப எல்லாருக்கும் தொலைச்சுட்டு தான் என்ன ஆகணும்? பொது உடைமை ஆயிடும். பொது உடைமை ஆயிடும். சில விசேஷமா சிலதுக்கெல்லாம் பண்றா இல்லையா? அப்ப இந்த தற்காலம் இருக்கு இல்லையா, அது 2 நாள் முன்னாடி தான் பண்ணணும், 1 நாள் முன்னாடி தான் பண்ணணும். இதுல 3 மாசம் முன்னாடி பண்ணிட்டு அது பேரே தற்காலம் இருக்காது, வேற ஏதோ பேர் கொடுத்துருவாங்க. அப்ப விசேஷத்துக்கெல்லாம் விசேஷத்துல தான், எல்லாத்துக்கும் அது உபயோகப்படுத்த முடியாது இல்லையா? அதனால இது எல்லாருக்கும் உபயோகப்பட முடியாது. நீ அதை பிராரப்த கர்மாவை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டார். எத்தனை ஜென்மா சுமாரா? இப்ப வந்து சாத்தியபாயனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜென்மா, 4 ஜென்மா 10 ஜென்மாவுக்குள்ள எப்போன இது கணக்கே நமக்கு தெரியாது, பெருமாளுக்கு மட்டும்தான் தெரியும் எத்தனை ஜென்மானா. அப்ப எந்த ஜென்மாவில் பிராரப்த கர்மா முடிவடைகிறதோ, எந்த ஜென்மாவில் முடிவடைகிறதோ அந்த ஜென்மாவின் கடைசியில மோட்சம் கிட்டும். பக்தி நிஷ்டன் எந்த ஜென்மா சுமை 4 5 5 தெரியாது, பகவானுக்கு காமிக்கும். அப்ப மோட்சம். இப்படி இருக்கும்போது கொஞ்சம் மூச்சு விட்டு அப்ப பரவாயில்ல சுவாமி 4 5 ஜென்மால மோட்சம் குடிச்சு விடுது தேவையில்லையேன்னா, ஏற்கனவே 4 5 ஜென்மா சேர்த்தது வேற இருக்கு, அது இருக்க. அப்ப பிராரப்த கர்மா அனுபவித்தே பிறவி எடுப்போம் அல்லவா? அப்ப நான் கர்மாவை சேர்க்க ஆரம்பிச்சிடும். சேர்க்காம இப்ப கர்மாவை எங்க போய் சேர்ப்பதுன்னா, சாதாரணமா நாம் பிறவி எடுக்கும் போது என்ன ஆகும்னா சேர்க்கும் கர்மாவெல்லாம் சஞ்சித கர்மால போயிடும். ஆனா இப்ப சஞ்சித கர்மா மூட்டையை ஒழிச்சாச்சு இல்ல, ஒழிச்சாச்சுன்னா இப்ப சஞ்சி கர்மாவை தான் பெருமாள் அழித்து விட்டார். அப்படின்னா நான் இப்போது சேர்க்கும் கர்மாக்கள்லாம் சஞ்சித கர்மா மூட்டையில சேராம அது அவ்வப்போதே தொலைச்சு போயிடும். அப்பப்ப போயிடும். யாரு? பக்தி நிஷ்டனுக்கு. பக்தி நிஷ்டனுக்கு அவ்வப்போதே அதை சேர்த்து அனுபவிச்சுட்டே இருப்பார். அங்கங்க அங்க அனுபவிச்சுட்டு தொலைச்சுட்டே இருக்கும். அப்ப பிராரப்த கர்மா அனுபவிக்க எடுத்த பிறகு சேர்க்கும் கர்மாக்கள் அவ்வப்போது அது தொலைஞ்சுட்டே வரும். சேர்க்கும் கர்மாக்கள் அப்பப்ப தொலைஞ்சுட்டே இருக்கும். அதனாலதான் அநேகமா இந்த பக்தி நிஷ்டர்கள் இருக்க இல்லையா, சாஸ்திரஜான பேர், அவளுக்கு நிறைய கட்டங்கள் இருக்கும். அவனுக்கு சரணாகதி நிஷ்டன் தான் இவ்வளவு கட்டம் தானே, நம்ம விட கட்டம் அதிகம் அவளுக்கு அதிகம். ஏன் அதிகம்னா அவ தன்னுடைய நிலையிலிருந்து பண்ணணும், பகவான் அவ பிரார்த்தானம் எடுத்துக்கல, அவள் செய்யக்கூடிய கர்மத்துக்கு பிராதானியம் கொடுத்துறபடியாலே அவளுக்கு நிறைய கட்டங்கள் இருக்கு. ஆனால் ரொம்ப மன திடத்தோடு இருக்கணும், சஞ்சலமே இருக்கக்கூடாது அவளுக்கெல்லாம். நமக்கும் கூடாது, நமக்கு பகவானை தவிர மற்ற சொன்ன அவளுடைய கர்மாலே உதாசீனமாக இருக்கலாமா, நல்லா திடமாக இருக்கணும். அப்பட நம்மளை பார்த்து அப்போ அப்படின்னா கவலை எல்லாம் பிராரப்த கர்மா பற்றி தான். இப்போ அனுபவித்தான் முடிக்கணும் வேணும். இதை படி பார்த்ததெல்லாம் பூர்வாகத்தை பற்றினது. பிராரப்தமும் பூர்வாகம் தான். உத்தராகம்னா முதல்ல பூர்வாகம் உத்தராகம்னு என்ன சொல்லிடுறேன். பூர்வாகம்னால் சரணாகதி அனுஷ்டிப்பதற்கு முன்னாடி இருக்கிறதுக்கு பூர்வாகம் இந்த பாபங்களுக்கு. அது வந்து சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா 2 சேரும். ஆமா, பக்தி நிஷ்டனுக்கு அதேதான். பக்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தொலைச்சுறான் இல்லையா, பாபங்களா போட்டு தஞ்சிருக்கணும். ஆனா அதுக்கு அப்ப வந்து அந்த பூர்வாகத்துல இருந்து இருக்கு இல்லையா, அந்த பிராரப்த கர்மா அனுபவிச்சுட்டாங்கன்னு சொன்னது இல்லையா, இது வந்து அந்த நிதி பூர்வாகத்தை பற்றினது. இதுக்கு முன்னாடி சஞ்சித கர்மா கைவிட்ட மிச்சம் இருப்பதை அனுபவித்து முடிக்கிறான் இல்லையா பெருமாள். அப்ப இங்க மிச்சம் இருப்பது பெருமாள் பட்டுவாடா பண்றாரு. என்ன மிச்சம் இருக்கு இங்குதான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். மிச்சம் இருக்கு இல்லையா, என்ன மிச்சம் இருக்கு? பிரார்த்தனை. எப்படி பட்டுவாரணும், ஒரு பக்தன் பெருமாள் திருவடியை பற்றினால்வா அந்த பக்தனுக்கு வேண்டியவர்கள் சில பேர் இருப்பான், வேண்டாதவர்கள் சில பேர் இருப்பான். வேண்டியவர்களை வேண்டாதவருக்கு அவர்களை பக்தனுக்கு அபச்சாரப்பட்டவாளுக்கு இவனுடைய பாபத்தை கொண்டு விட்டுருவான். இவனுக்கு நன்மையை பார்த்தவனுக்கு இவனுடைய புண்ணியத்தை கொண்டு போய் சேர்த்துவோம். அது எல்லாருக்குமே கிடைக்குன்னு சொல்ல முடியாது. புண்ணிய பாவத்தை பூர்த்தியா தொலைச்சி அழிச்சுன்னு போயிடுவான். இல்ல மிச்சம் இருக்க புண்ணிய பாவத்தை அவர் இவ்வளவு அழிச்சுன்னு போயணுன்ற விருப்பத்தோடு அது வந்து இன்னும் மிச்சம் ஒரு 4 வருஷம் கழிக்கணும்னு வச்சுங்களேன். அந்த 4 வருஷத்துடைய புண்ணிய பாவத்தை இவருக்கு யாரெல்லாம் அனுகூலமாக இருக்கிறாளோ அவள்கிட்ட புண்ணியத்தை கொடுத்துருவான், யாரெல்லாம் பிரதிகூலமா இருக்காளோ அவள்கிட்ட பாவத்தை கொடுத்துருவான். அப்ப புண்ணிய பாவம் பிரிச்சு கொடுத்துருப்ப இந்த பக்தனும் யாரெல்லாம் நல்லா நடந்திருக்காளோ அவள் வந்து பாவத்தை எல்லாம் பக்தனும் யார் விரோதித்திருக்காளோ அவள்கிட்ட பாவம் எல்லாம் போயிடும். இது பெரிய கட்டணம்னா நாம ஏற்கனவே நிறைய பாவத்தை சேர்த்து வச்சிருக்கோம். போறப்போ இது இல்லைன்னா பேசாம பாவம் தட்டிட்டு போறான்னு சொல்ல பாருங்க. அந்த மாதிரி போறப்போ அதாவது இது இது சொல்லுவேன், சனிப்பு பணம் தனியா போகாதுன்னு சொல்லுவாங்க. எதுவோ பணம் விட வச்சுட்டு வச்சிருக்கான், சனிப்பணம் தனியா போகாதுன்னு. அது என்னவோ தமிழ் அது சில வார்த்தைகள் எங்க எடுத்துட்டு வரா தெரியாது, எங்க எழுதிருக்கணும் தெரியல. சனிப்பணம் ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஆமா சனிக்கிழமை போயிட்டு அவரு சனிப்பணம் தனியா போகாதுன்னா என்ன பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படிங்க. கூட ஒரு பணத்தை கொண்டு போடுவான், பணம் அச்சுது அது என்ன பண்ணுவது, அது ஒண்ணுமே பண்ண போறது இல்லை.
அதெல்லாம் கிடையாது. கனி போன மாதிரி அதெல்லாம் கிடையாது. அவளுக்கு அந்த இடத்துல அது கர்மா முடிஞ்சிட்டு கிளம்புறேன், அவ்வளோதான். அதான் அப்போ அத்தனை இந்த பெரிய கட்டம் தெரியாது. ஏற்கனவே நான் பாவம் செஞ்சுருக்கேன், போகிற பாவம் அவரே பாவம் எனக்கு செஞ்சுனா இதுவரை என்ன கட்டம் இருக்கு, கட்டமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுனா அதனால தான் யார்ட்டையும் அபச்சாரமே பண்ணக்கூடாது, ஒத்தட்டையும் அபச்சாரப்படுறது, அபச்சாரப்படாமல் இருக்கணும். அது யாராவது தாழ்ந்தவாளாக இருக்கணும், பெரியவாளாக இருக்கணும். எத்தனை பேட்ட பெரியவராக இருக்கணும், அபச்சாரப்பட்டோன்னா எங்கே எந்த கட்டம் இருக்குன்னே தெரியாது, ஏது கட்டம் இருக்குன்னே தெரியாது. ஏன்னா அபச்சாரப்பட்டாலே ரொம்ப கொடூரம். ஏன்னா பெருமாள் மோட்சம் கொடுக்க பாகத்தில் இந்த அபச்சாரம் இருக்கான்னு பார்க்கலாம், இருந்தால் தள்ளிடுறோம், ஆபக்குழியிலே தள்ளிடுறோம். ரொம்ப பெருமாள் ரொம்ப துல்லியமாக இருக்கும். இந்த பாகவத அபச்சாரத்தில் ஒரு துளியும் வர கணிசிக்கிறதுல அங்கே ஏதாவது கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமே, கொஞ்சம் பார்த்துங்களேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்களே சுவாமி அப்படின்னா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாகவத அபச்சாரத்தை கிடையவே கிடையாது. பூர்த்தியாக உடனே ஒரு 8 ஒன்று புரிஞ்சிருக்கலாம், உடனே அவனுக்கு என்ன பண்ணணுமோ அது பிரகாரம் பண்ணி வச்சுடுறோம். எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அப்படி விரோதியான சேர்த்து விடையானா அத்தனை பூர்வாத்திர புண்ணியத்தை எல்லோருக்கும் கொடுப்பேன். ஆனால் அதே சமயத்தில் பாகவதற்கு நல்லவனாக வந்துண்டா அந்த புண்ணியம் எல்லாம் வந்துச்சு, புண்ணியம் வந்துடும். அப்போ ஊரார்கள் நல்லவனாக இருப்பதன் காரணமாக அந்த புண்ணியம் வந்து சேராது. நல்லா ஞாபகம், நான் ஊருக்கெல்லாம் நல்லவனாக இருக்கேன், அவர் கிளம்பி போயிட்டார், அப்போ அவர் புண்ணியம் கிட்ட வரும்னா அது வராது, அவரிடத்துல நல்லவனாக இருக்கணும். ஏன் இந்த வார்த்தை போட்டு இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன்னா, ஊருக்கே நல்லவனாக இருக்கேன், ஒருத்தர் கிளம்பி போயிட்டார், இப்போ புண்ணியம் மிச்சம் இருக்கு போனோம். இப்போ அந்த ஊருக்கு அடைய நல்லவனாக இருக்கிறபடியால அவர் கிளம்பி போயின புண்ணியம் அடையனுக்கு வந்து சேருமானா சேரும். அவரிடத்துல நல்லவனாக இருந்திருக்கேனா அதுதான் முக்கியம். ஊருக்கு நல்லவனாக இருந்ததுனால அதெல்லாம் வராது. புரியுது நான் சொல்றது, புரியுது உங்களுக்கு? ஏன்னா ஊருக்கு நல்லவனாக இருந்திருந்தா அவர்கிட்ட அபச்சாரப்பட்டுக்கலாமே. ஊருக்கு நல்லவனாக நடக்கணுன்றதுக்கு அவர்கிட்ட அபச்சாரம் படக்கூடாதுன்ற நேது கிடையாது, தாராளமாக பட்டுக்கலாம், தாராளமாக பட்டுக்கலாம். அதனால அவருக்கு நல்லா இருந்தது தான் கிடைக்குங்க. இப்போ புண்ணியம் அந்த பக்தனை விரோதிக்கலாம். அந்த பக்தனின் இதெல்லாம் யாருக்குன்னா சாத்தியோபாய நிட்டனுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் சாத்தியோபாய நிட்டனுக்கு தவிர சித்தபாயம் கிடையாது. சாத்தியோபாய நிட்டன்றது இந்த ஏன் எத்தனை கஷ்டம் இருக்கு பாருங்க அவனுக்கு. மேலே மேலே அவன் தான் போகிறது இல்லாமல் விரட்டியாரும் கஷ்டப்படுத்திட்டு போறாரு, வாழை விட்டுட்டு போறான்னு கூட சொல்லலாம். ஏன்னா புண்ணியம் கொடுக்குறாரு, வாழை விட்டுட்டு போறான்னு சொல்லலாம், கட்டம் கொடுக்குற வாழை பண்ண ரெண்டுமே இல்லாத அந்த சொற்கமா இருக்கு. ஏன்னா புண்ணியம் இருந்தாலும் கஷ்டம் தான், பாபம் இருந்தாலும் கஷ்டம் தான். ஆனால் அவர் போகிற போக்கில் என்ன பண்ணுறாரு, ஐயோ போகிறமே பொண்ணு இருக்கிற மிச்ச புண்ணியத்தை பெருமாள் தான் பட்டுவாடா பண்ணுறாரு. யாருக்கு கொடுக்கணும், அவருக்கு யாரை விட்டு அனுகூலமாக இல்லாமல் இருந்தாலோ பிரதிகூலமாக இருந்தாலும் அவரெல்லாம் இது பாவத்தை கொடுத்துட்றாரு, அனுகூலமாக இருக்கிறதுலாம் புண்ணியத்தை கொடுத்துட்றாரு. அப்போ இப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எத்தனை சுவாமி யார்கிட்ட ஒருத்தர் நான் ரொம்ப அனுகூலமாக இருந்துருக்கேன் சுவாமி, அப்போ எனக்கு வந்துருமா அப்படின்னா நாம் சரணாகதி நிட்டார்கள் முதல்ல அது கூடாது. ஒன்று. ரெண்டாவது, அனுகூலம்னா என்ன அர்த்தம் தெரியுமா, ஒன்றை எதிர்பார்த்து பண்ணிட்டு இருக்கிறது பேர் அனுகூலம்னு பேர் அர்த்தமே இல்லை. புரியத்துக்கா சார், நான் அவர்கிட்ட அனுகூலமாக இருக்கேன், ஏன் தெரியுமா, அவர் கிளம்பி போயிட்டார் இல்லை, அவர் கிளம்பி போயிட்டா அந்த புண்ணியம் எனக்கு வந்து சேரும். அனுகூலமா இருந்தே பார்த்து சேர்த்துட்டாரு சாமி, நீங்க எப்ப கிளம்பி போறாரு, எப்ப இது அனுகூலமா, அதெல்லாம் அது வந்தாலும் அதெல்லாம் வராது. அதனால அந்த மாதிரி வெடிக்கே போகாதீங்க, பண்ணணுன்றதுக்காக பண்ணுமே வர ஒன்று அனுகூலம் வந்த சாமி தான் சொன்னாரு, உடனே புண்ணியம்லாம் கிடைக்கும். நானா என்னால புண்ணியத்தை சம்பாதிக்க முடியல, அவர் மூலமா சம்பாதிக்கிறேன்னா எங்கேயோ போய் பாபத்தான் சேரும் சொல்லுவாங்கன்னா அப்ப அத்தனை வராது, அப்ப சேவிக்கிறேன்னா அப்ப கொடு. அதனால்தான் நாம எங்க போனாலும் சரி பாகவத அபிமானத்தோடு இருந்து வச்சுக்க, எந்த வம்பு கிடையாது. யாராட்டும் பேசினோம், சொந்தக்காராட்டும் இருக்கணும், அந்த விஷயத்துக்கு நிறைய போல சுருக்கமாக முடிச்சிருக்கேன். யாராக இருந்தாலும் சரி, நம்ம எங்கேயோ ஒரு திறந்த ஆத்துக்கு போன விட அவள் இன்னாரா பாகவதாலா அதோடு நிறுத்திடணும். அதுக்கு போய் உள்ளுக்குள்ள அவள் பார்த்தா எப்படி, அவள் பிள்ளைகள் எப்படி, அவள் பொண்ணு எப்படி, அவளுக்கு யார் கல்யாணம் இருக்கு, என்ன இருக்கு, ஏது இருக்குன்னு இப்படின்னு உள்ளுக்குள்ள அவன் ரொம்ப நெருக்கம் போயிருந்து வச்சுக்கேன், ஆபத்து தான். பகவான் இடத்துல நெருக்கமா இருக்க 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 சம்பத்து, இங்க இருக்கு இந்த சம்சாரத்துல நெருக்கமா இருக்க இருக்க ஆபத்து. பகவான் இடத்துல நெருக்கமா இருந்தா எத்தனை நெருக்கமான சம்பத்து, அத்தனை நெருக்கமா இருக்க 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 உனக்கு எல்லா செல்வங்களும் பெருகிறது மட்டும் இல்ல, மதிப்பு கூடிட்டே இருக்கும். ஆனா நீ ஒண்ணுமில்லாத இந்த சம்சார இடத்துல நெருக்கம் இருக்க 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 சீலமில்லா சிறியனையிலும் செய்வினையோ பெரிதாள் தெரிகிறார். ஆச்சரியமான இருக்கும். நன்னாதார் ஒரே ஒரு இப்ப நண்டுற்றார் கரைந்தங்க எத்தனை பண்ண முடியுமோ அதை தான் கொண்ட வேண்டி
கொண்ட நல்ல பதத்த அவனை வாழ் கொண்ட வேண்டின்னு முதல்ல சொல்லிட்டார். அவன் எல்லாம் சேர்த்துக்கோனார். அடுத்த மாதம் சேர்க்காதுட்டார். ஏன் சேர்க்காதுன்னா கூடாது. இதுக்காக சொல்லணும்னா நாம எப்பவுமே நாம நம்ம நம்ம உண்டுன்னா என்ன அர்த்தம்னா அதுக்காக அவ்வளவு நல்லது கெட்டதெல்லாம் கலந்து கூடாதா சுவாமின்னா கலந்துக்கலாம். கலந்துக்க கூடாதுல்ல, எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு. உள்ளுக்குள்ள போய் இது என்னமா இது என்னமா இது இது இங்க வழக்கம் இல்லையே, நீ இது மாதிரி பண்ணிட்டு இருக்கியே, நீ ஏன் இப்படி பண்ணலாம், உன் பர்த்தா சரியில்லையே, இதெல்லாம் போறோம்னு வச்சுக்கேன், இது இத்தனையும் வம்புல தான் வந்து. அதே பெருமாள் விஷயத்துல கண்ணை ஏன் அப்படி பண்ணா, ஏன் நப்பின பிராட்டி ஏன் இது மாதிரி பண்ணிட்டான், உந்து மதத்து மதத்தை தடுத்தான், இது நன்னா பேசணும் தீர்க்கமா எடுத்துதான் கொஞ்சம் அப்படின்னா அயோக்கியன்னு சொன்னேன். இப்ப அயோக்கியன்னு யாராவது சொன்னா பேசாம இருக்காதா? நிச்சயமாக கண்ணன் சொன்னா பேசாம இருக்கா, சந்தோஷம் வேற பண்றாரு. இன்னும் நன்னா சொல்லு, இன்னும் நன்னா சொல்லு. 100 தப்ப ஒத்துட்டாரா இல்லையா சிசிபானு? 100 ஒத்துண்டது பதில் அவன் மோட்சத்தை வேற கொடுத்துட்டான். இது திருவிழா போச்சு. இன்னைக்கே தெரிஞ்சுனா நான் திருவிழாவினா சேர்க்கா பேசாம வெசிண்டே இருக்கணும். சிசுபானை பொறுத்தவரை எனக்கும் மோட்சம் கிடைக்குமாண்ணா, அது அவனுடைய வரத்துக்காக பெற்றதுக்கு எதுக்காக சொல்றதுன்னா பகவான்கிட்ட நெருக்கமா இருக்க 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 நமக்கு சம்பத்து ஏற்பட்டு இருக்கும். மற்ற வாழ்க்கை நமக்கு இது நெருக்கம் பொறுத்து வச்சுக்க. நெருக்கம் எப்படின்னா ஆத்ம சம்பந்தத்தோடு இருந்தால் கஷ்டம் இல்லை, சரீர சம்பந்தம் ஏற்பட்டதான் கஷ்டம். பாரியாவுக்கும் பக்தாவுக்குமே சரீர சம்பந்தத்தை காட்டிலும் ஆத்ம சம்பந்தம் தான் பிராதானியம் இல்லையே சுவாமி? சரீர சம்பந்தம் தானே பிராதானியம் சொல்லிட்டு அப்படிங்க வாஸ்தவம். கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன், இது தவறான எண்ணம். என்ன புதுசு புதுசா சொல்லிருக்கீங்க நீங்க? இப்படித்தான் ஊரெல்லாம் பேசிட்டு இருக்கான்னா ஏன் என்ன புரியத்துக்காக சொல்றேன். இப்ப கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவன்னா அப்ப அவருடைய நன்மையே பார்க்கறா பாரியா, அவளுடைய நன்மையே பார்க்கறா பர்த்தா. அப்ப ரெண்டு பேருடைய கொள்கை வேறுபட்டு இருக்கு. ஒரே கொள்கையா? ரெட்டை மாட்டு ஓட்டிட்டு இருக்கேன் மாட்டு வண்டியில, இது வடக்கு போச்சுன்னா அதுக்கு தெற்கு போச்சுன்னா என்ன ஆகும்? போய் சேரக்கூடிய இடத்துக்கு போய் சேரவே சேராது. அப்ப நான் இந்த ரெண்டு இந்த மாடும் அந்த மாடும் ஒரே நேர்கோட்டுல போகணும், போனா தான் போய் சேரக்கூடிய இடத்துக்கு போய் சேரும். ஒரே நேர்கோட்டில் இல்லை சுவாமி, இவா இப்படி இருக்கா, அவ வடக்க பார்க்குது தெற்க பார்க்குதுன்னா அப்ப போய் சேரக்கூடிய இடம் போய் சேரணும். அந்த குடும்பம் சரியான நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு கிடையாதுன்னா இவா பர்த்தா மட்டும் மாத்திட்டு இருக்கா, இவ பாரியா மட்டும் மாத்திட்டு இருக்கா. ரெண்டு பேருடைய கொள்கையே மாறுபடுறது. கொள்கை ஒரே கொள்கையா இருந்தா தான் மாறுபடாமல் இருக்கும். அப்ப ஒரே கொள்கை என்ன? ரெண்டு பேரும் பிரம்மத்தை ஆராதிப்பது, பிரம்மத்தை பகவான் ஸ்ரீமன் நாராயணனை ஆராதிப்பது. அப்படி ஒரே கொள்கையோடு இருந்ததுன்னா அப்ப நான் பர்த்தாவை ஆராதிக்க கூடாதுன்னா அந்த பிரம்மத்துக்கு சரீரமான வழியாக ஆராய். பிரம்மத்துக்கு சரீரம் தானே, ஜெகத் சர்வம் சரீரந்தே ராமாயண பிரம்மத்துக்கு சரீரமானபடிகளை ஆராதிக்கலாம். அதுபோல பிரம்மத்தை என் பாரியா என் பிரம்மத்துக்கு சரீரமாக ஆராதிக்கலாம். அந்த எண்ணத்தோடு பண்ணியாச்சுன்னா தப்பே வராது, கட்டமே வராது, எந்த எந்த வம்பு தும்பு எதுவும் வராது. ஏதாவது வசனா கூட பிரம்மன் தான் சொல்லிட்டு நான் விட்டுடுவேன். அந்த மாதிரி இருந்தால் சௌக்கியமா இருக்கும். எந்த கட்டமே இல்லை, எந்த கட்டமே இருக்காது. ஒரு கட்டமே சுவாமி அவர் எதோ பேசிட்டு இருக்காரு, இவன் எதோ பேசிட்டு இருக்கா, அவர் பாட்டு கோவம் வந்துட்டு நான் புத்தகம் எடுத்து வச்சா இது எதுக்கு எடுத்துட்டு இருக்கா இந்த வயசுல போயிட்டு ஒருத்தர் கேட்கறா இல்லையா, இந்த கட்டமே எதுக்கு வராது. ஏன்னா இது பிரம்மன் தான் சொல்லிட்டு பேசாம இருக்க வேண்டியதுதான். அந்த ஜெயிச்சுக்கிறேன்னா அந்த எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வந்துட்டுனா எந்த வம்பும் வராது. அதனால்தான் அநேகமா பிணக்குகள் ஏற்படுறதுக்கு காரணமே தான். அந்த காலத்துல இந்த நிலை கிடையாது. அந்த காலத்துல என்ன நிலைன்னா ஆச்சாரியன் என்ன சொல்றாரு அப்படியே எடுத்துக்குவா சிஷ்யா, மற்ற எதுவுமே கேட்க மாட்டார். இதுக்கு பிரமாணம் இருக்கான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டார். ஏன்னா ஆச்சாரியன் வார்த்தையே பிரமாணம் கிடையாது. அப்ப பிரமாணம் இருக்கா கேட்டுன்னா ஆச்சாரியனை சந்தேகப்படன்னு அர்த்தம். சந்தேகப்படணும், இது வார்த்தை மாதிரி எடுத்திருக்காரு. எது சொல்றாங்கன்னா அந்த நிலையில இருக்கணும். அந்த காலத்து அது உண்டு, இப்ப அப்படி கிடையாது. நானும் படிச்சிருக்கேன், நீயும் படிச்சிருக்க. அது கல்யாணம் ஆகிறத விட ரெண்டு பேரும் கூடி பேசிக்கணுமா. என்ன பேசணும்னா நீ சரியா தான் எனக்கு ஒழுங்கா தான் இருக்கு, எனக்கு இப்பயா நானும் எனக்கு உங்களுக்கு ஒழுங்கா தான் இருக்கேன்னு பேசிக்கிறா. போய் பேச விட்றா இல்லையா, பேச விடாத வரைக்கும். ஆனா பேச விட்டா கூட என்ன ஆகுதுன்னா கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஒருத்தருக்கு அந்த நிலை மாறுபடுறது இல்லையா. ஏன் மாறுபடுறது? கொள்கை மாறுபடுறது. கொள்கை மாறுபட்டாலே நிறைய கட்சி பிளவுறதுக்கு என்ன காரணம்? இவன் சாப்பிட்றான் அவன் சாப்பிட்றான் அதுவும் இருக்கு. ஆனா கொள்கை மாறுறதுனால தான் அந்த சாப்பிடுறது. கொள்கை மாறுறதுனா கொள்கை மாறினாலே போயிடும். அது தீய புரியத்துக்காக சொல்றேன். இன்னொரு தீய கொள்கையாலும் கொள்கை மாறுபட்டா அந்த தீயது நிறைய நடக்காது. தீய கொள்கையும் கொள்கை மாறுபடாமல் இருந்தால் ரொம்ப சௌக்கியமா இருக்கும். அதுக்கு ஒரு திட்டம் சொல்றேன். இப்ப தீவிரவாதிகள் நிறைய பேர் இருக்கா இல்லையா, எந்தெந்த ஊர்லயும் இருக்கும், உலகத்தை பூர்த்தியா தீவிரவாதம் இருக்கா.
எங்கேயோ இருக்கிறது எங்கேயோ பேசிக்கிறான், அவளுக்கு அவளை கான்டாக்ட் பண்ணிக்கிறான். ஆனால் அரசாங்கம் நிறைய பலம் வச்சுட்டு இருக்கு, அத்தனை பலம் வச்சுட்டு இருக்கு, அத்தனை பேரும் பிடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. இவ ஒண்ணுமே கிடையாது தீவிரவாதி இருந்தாலும் இவ கட்டப்பட்டு இருக்கா. அவன் சௌக்கியமா எங்க எது வெடிக்க வைக்கணுமோ அது சரியான இடத்துல பண்ணிடா. ஏன்னா அவளுக்குள்ள கொள்கை மாறுபாடு கிடையாது. இப்ப அரசாங்கத்துக்குள்ள என்ன ஆகுதுன்னா, ஒரு அதிகாரி இப்படி பண்ணா சரியா பண்ணும், அது கிடையாது இப்படி பண்ணு மாத்திரா இல்லையா. அப்ப இவாளுக்குள்ள கொள்கை மாறுபட்டு இருக்கு இல்லையா. கொள்கை மாறுபட்டாலே அது நல்லதாகட்டும் தீயதாகட்டும் சரியான நிலையில வரவே வராது. புரியுது நான் சொல்றது புரியுதா? அப்ப பாஜகத்தோட கொள்கை என்ன இருக்கணும், பிரம்மத்தை பார்க்கணும், பிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் பார்க்கணும். அப்படியே ரெண்டு பேருக்கு இந்த எண்ணம் வந்துருக்குன்னா அப்ப இவரை பர்த்தானு பார்க்க மாட்டான், பர்த்தானு பார்க்கணும். இப்பயும் அப்படிதான் சுவாமி பர்த்தா சொல்றாரு, இப்பயே அப்படிதான் சுவாமி என்ன பார்த்துட்டு பர்த்தான் பார்க்கறதே இருக்கா அல்லல, பகவானுக்கு சரீரமாக பார்ப்பான். அப்ப பகவானோடு ஒத்து பார்ப்பாள். அதே இவரை பாரியான்னு பார்க்க மாட்டான், பகவானோடு ஒத்து பார்ப்பாள். அந்த நிலை வந்தா எந்த குழப்பமும் வராது, எந்த கஷ்டமும் வராது. இந்த நிலை இருக்கணும். அப்படி இருந்தா தான் தான் பகவானுடைய நெருக்கமா இருந்தா சம்பத்து, மற்ற சம்சாரோட நெருக்கமா இருந்தா ஆபத்து தான். அப்ப வேற யாரும் நெருக்கமா வைத்து விடலாம், அந்த வீட்டுல ஆபத்து வந்துட்டே இருக்கும் நமக்கு தெரியும். அப்ப பூர்வாகத்தில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க கேள்விக்கு ஓரளவுக்கு பதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்க கேள்விக்கணும் பூர்வாகத்தில் இருக்கு மேலோட்டமா சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னும் அந்த பக்கம் இன்னும் வரல. பூர்வாகத்தில் இருக்கும் கர்மாக்களை திருத்தி விதம் பட்டுவாடா பண்ணி வேண்டார். இப்ப அடுத்த கர்மாவை உத்தராகம், பூர்வாகம் முடிஞ்சிட்டு இல்லையா, பூர்வாகத்தை பட்டுவாடா பண்றார். உத்தராகத்தின்னா பெருமாள் பட்டின பிறகு வாழும் காலத்தில் பண்ணின கர்மாக்களை பார்க்கணும். இல்லையா சரணாகதி பண்ணிட்டோம், இல்லை கையில் பக்தி நிட்டம் ஆகிட்டான், ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவன் பண்ணாமல் இருக்கானா நிச்சயம் பண்ணுறான், நிச்சயம் பண்ணுறான். அப்போ ஏற்கனவே ரெண்டு வகையாக படுத்தோம். எப்படி பிடிச்சோம், வாழும் காலத்து பாடின இதில் ஒன்று அறிந்து செய்தது, அறியாமல் செய்தது. இதில் அறிந்து செய்ததை பெருமாள் கண்டுகொள்வதே கிடையாது. அறிந்து செய்ததா அறியாமல் செய்தது என்ன பேசாம இருக்கலாம் பாக்குறேன். அப்படியே முகத்தை பார்த்துட்டு இருக்கேன், அப்படியே முகத்தை பார்த்துட்டு இருக்கேன். அறிஞ்சது அறியாமல் செய்த பெருமாள் அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஒண்ணுமே நாமே சொல்றோம், குழந்தை ஏதாவது தட்டி விட்டுட்டு தெரியாம போற வேண்டாம் போட்டும் சொல்லிடுறோம் இல்லையா. நமக்கே இந்த சுபாவம் இருக்கச்சே பகவான் இருக்காருன்னா வாத்சல்ய குணமா இருக்குல்லையா. அதாவது அறிஞ்சு செய்து ரெண்டா பிரிச்சோம், அறியாமல் செய்த ரெண்டா பிரிச்சோம். அறியாமல் செய்தம் பశ్చాத்தாபப்பட்டேன், அறியாமல் செய்தம் பశ్చాத்தாபப்படலை. ரெண்டுத்தையுமே கணிசிக்கிறது இல்லை, ரெண்டுத்தையுமே கணிசிக்கிறது இல்லை. என்ன பண்ணிக்கிறதுன்னா அறியாமல் செய்த பெருமாள் கண்டுகள், அதாவது தன்னுடைய வாத்சல்ய குணத்திற்கு, வாத்சல்யனா வத்சத்தின் பக்கத்திலே கண்டு இருக்குமா போலே. வத்சம்னா பசு, பசு பசு பசுமாடு கன்று இடும். கண்ணு போட்டுதுன்னா என்ன ஆகும்னா, போட்ட உடனே நமக்கெல்லாம் வந்து செவிலித்தாய் வந்து எல்லாம் சுத்தம் பண்ணுற, எல்லாம் இது பண்ணுற. அது இப்போ நேரம் ஹாஸ்பிட்டலே போயிடுது. இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போய் எல்லாம் பண்ணிட்டு கற்றுக்கலாம். பசுக்கெல்லாம் வந்து அந்த அந்த இதாக வருவா, அந்த பசு டாக்டர் வந்து பண்ணிட்டு. இப்போ அந்த காலத்துலாம் கிராமத்தில் இன்னிங்க நடந்திருக்கு. ஆனால் அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். இந்த பசுமாடு என்ன பண்ணுமா, தாய் பசு என்ன பண்ணுன்னா, அந்த கண்டு பசுடைய தன்னுடைய நாக்காலேயே அந்த கண்ணுக்குட்டிக்கு மஜ்ஜை சீழ் ரத்தம் எத்தனை அழுக்கு இருக்கோ அத்தனையும் தன்னுடைய நாக்காலே நக்கி 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 சாப்பிடும். அதை வந்து போக்கியமா சாப்பிடும். ஒரு பசுமாடு கண் இருந்தா பகவானை சேவிக்கிறதுக்கு சமானம். அது சேவிக்கணும் அவசியம். நாம என்ன சொல்லுவோம், ஓடிடுவோம் அவசியம் சேவிக்கணும். சேவிச்சு பிரதட்சணம் வந்து எத்தனை படமோ அத்தனையும் பண்ணணும். ஏன்னா பகவானுக்கு உண்டான ஒரு நிலை அந்த பசுமாடுக்கு. ஏன்னா அதன் முகத்துலதான் முழுக்க பார்த்தான். காத்தால விஸ்வரூபம் நம்ம முகத்தை பாக்குறானா இல்லையே, வேற ஏதாவது மனுஷார முகத்தை மட்டும் பார்க்க மாட்டான். வாகனமாகட்டும் எல்லாம் 4 கால பிராணிக்கு தான் பிராதானியம் பெருமாள் கொடுக்குறான்னு, 2 காலுக்கு பிராதானியம் கொடுக்கறதே. ஏன்னா இது எங்க தட்டி விடுமா பெருமாளுக்கு பயம் போட்டுருக்கு. அதனால எல்லாத்துக்கும் முன்னாடி விஸ்வரூபத்தை சுவாமி நல்ல பெரிய வித்வான ஒருத்தர் முன்னாடி நிற்க வைக்கணும். வேண்டாம், எனக்கு பசுமாடு நிற்க வைக்க போறோம், வேற எதுவுமே வேண்டாம். பசுமாடே பண்ணா அவன் பக்கத்துல முதல்ல முடிக்கிறான். இதுக்கு நான் அத்தனை தூரம் பசுமாடு திட்டார்களே. எதுக்கு சொன்னா, அந்த பசுமாடு எட்டே தன் குடந்து எட்டே தன் கண்பின் உடம்பில் வடிவன்றோ காதலிப்பது அன்றதனை ஈன்று வந்த ஆ. இது அருளாள பெருமாள் என்று எம்பெருமாள் என்று பெரியவர். அது முதல் 2வது வார்த்தையில அதை பத்தி பார்த்திருக்கோம். யஜ்ஞமூர்த்தன் அவர் வந்து ஞானசாரம் பிரமேஸ்வரன் 2 கிரந்தங்கள் பண்ணார். ஒரு ஆச்சாரனுடைய நிலை எப்படி ஆச்சரியமே, சுலபமான தமிழ். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தமிழ் அவர் எழுதியிருக்கார்.
ரொம்ப சுலபமான தமிழ். ஒரு அத்வைத்தி இந்த மாதிரி தமிழ் எழுதுவாரான்னு சந்தேகம். தமிழே தெரியாதவர் இத்தனையும் எழுதியிருக்காருன்னா பெரிய விஷயங்கள். நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்த சித்தாந்தத்தில் வெளியிலிருந்து வந்தவாளுக்கு தான் வீரியமே அதிகம். நஞ்சியரும் வெளியிருந்து வந்துவார். இந்த ஊருக்காரர் நஞ்சிய மேலக்கோட்டைன்னு வந்துவார். அவர் ஒரு பெரிய வேதாந்தி. அப்படிப்பட்ட வேதாந்தி ஒரு அத்வைத்தி வேற இங்க வந்து தமிழை கத்துண்டு தமிழுக்குண்டான அர்த்தத்தை சொல்ற பாருங்க. அத்திரதனம் இவர் ஒரு தமிழுக்குண்டான எட்டே தன் கண்டின் உடம்பின் வழிவண்டோ காதலிப்பது அண்டவனை ஈண்டு கந்த ஆன பசு அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்ப ஞானசாரம் 40 பாசனம் இல்லையா, பிரமேசாரம் 10 பாசனத்தால் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். அப்ப பசுமாடு கண்டு குட்டி ஈண்ட உடனே அதன் உடம்புல இருக்கிற மண் மஜ்ஜை சீடு இது அழுக்கு எல்லாத்தையும் தன்னால் நாக்கால கொடுது இல்லையா. அப்ப சுத்தப்படுத்தும் போது அந்த குற்றத்தை குணமாக கொள்கிறது இல்லையா. அதே போல பெருமாளுக்கு நாம் எல்லாம் கண்ணுக்குட்டி போல. பெருமாள் தான் தாய் பசு, நம்முடைய அவன் தான் தேடுவை போல நம்ம தாய் பசு. இதைத்தான் பெரியவாச்சான் ஒரு இது தெரிவிக்கிறார். இது தெரிவிக்கிறார். திருப்பாவை நீங்க ஒண்ணுன்னா இந்த திருப்பாவுக்கு ஒரு பெரியவாச்சான் ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றார். பராசரப்பட்ட தெரிவித்த இந்த கருத்து. திருப்பாவை நீங்க ரொம்ப சமப்பட வேண்டாம், உங்களால முடியாது, 30 பாசம் செவிக்க முடியாது. நீங்க என்ன பண்ணீங்க, திருப்பாவைன்னு ஒரு போர்வையை போத்திக்கல போறோம். கண்ணன் ஏமாந்துருவான். ஏமாந்துட்டு என்ன பண்ணுவான்னா, ஓ ஆண்டாலே வந்துட்டா போட்டுருக்கு, அனுகிரகம் கொடுக்க வேண்டியதான், இந்த பரிபூர்ண அனுகிரகம் இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஒரு திருட்டான்னு சொல்றா பாருங்க. பசுமாடு இருக்கே, இந்த பசுமாடு கண்ணுக்குட்டி இருக்காதான் பால் கறக்கும், இல்லைன்னா கால் கறக்காது. கண்ணுக்குட்டி பிராணம் போயிடுது. பிராணம் போனோம் என்ன ஆயிடுது, அது என்ன பண்றா, வெக்கெல்லாம் போட்டு தோலை மட்டும் வச்சுக்கிறான். தோலை மட்டும் வச்சுட்டு வெக்கல் உள்ள கிட்ட போட்டு அது பசு இங்கே இருக்கும், அதுக்கு நிற்க வச்சுக்குவா. பார்த்துக்கோ கண்ணுக்குட்டி இருக்கு, பார்த்துக்கோனா உடனே இது ஒன்றுமே பேசாது, தன்னாடியே பாலை கொடுக்கும். அதே போல திருப்பாவை என்கிற ஒரு போவை அப்படி தோல் ஒரு பொருளா போயிடுத்தோ, அந்த திருப்பாவை என்ற தோலை போத்திக்கோ, ஆண்டாலே வந்துட்டாலே உடனே பெருமாள்னா அத்தனை அனுகிரகத்தை போய்க்குவோம், அத்தனை அனுகிரகத்தை போய்க்கிறான். அதே தான் இங்கே தெரிவிக்கிறார். அப்ப தேனுவை போல தேவனுதான் பகவான் பசுமாடு. அப்ப நாம் எல்லாம் வச்சம் கண்டு கூட்டி விட அறியாமல் செய்த பிழைகளை கண்டு கொள்ளாமல் தன்னுடைய வாத்சல்யத்துக்கு விலக்காகி விடுகிறான். வாத்சல்யத்தினா போக்கியமா, அப்படியானால் தெரிஞ்சு செய்தது என்னாச்சு, அறியாமல் செஞ்சு ரெண்டுத்தையும் தொலைச்சுவேன். வாத்சல்யத்துக்குனா போக்கியமாக கொண்டான். இதுல கொஞ்சம் சம்பிரதாய பேதம் இருக்கு. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறதே இல்லை. சம்பிரதாய பேதம் எங்கெல்லாம் இருக்கோ சும்மா கோடிட்டு காட்ட போகிறோம்னு சொல்ல போகிறது கிடையாது. இதுவே கேட்டு என்ன சொல்றதுன்னா, அவன் போக்கியமாக கொள்கிறான் ஒருத்தருடைய பட்சம், இல்லை விலக்கி விடுகிறான் இன்னொருத்தருடைய பட்சம். என்ன அர்த்தம்னு புரியுறதா? போக்கியமாக எப்படி பசுமாடு வந்து தன்னுடைய போக்கியமாக ஏற்றுக்கிறது இல்லையா, அதான் இல்லை நம்ம அது தீர்த்தத்தை கூட அளமிடுறோம், அது விளக்குறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி விலக்கி விடுகிறான் ஒரு சாராருடைய கருத்து. போக்கியமாக தானே குற்றத்தையே போக்கியமாக ஏற்றுக்கொள்கிறான், என்ன ஏற்றுக்கொள்கிறான், இது ஒரு சாராருடைய கருத்து. இதுல சம்பிரதாய பேதம் இருக்கு. இப்ப அந்த விசாரத்துக்கு கூட புரியத்துக்காக. அப்ப ரெண்டாவது, அப்ப இதுல அனுதாபப்பட்டது அனுதாபப்படாது. நாம் இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா, இப்ப வருந்துகிறோம் அவற்றையெல்லாம் தன்னுடைய க்ஷமா ரெண்டாவது இதுக்கு வந்திருக்கும். முதல்து அறியாமல் செய்தத வாத்சல்யத்தால தொலைச்சிட்டான்னு, இப்ப அறிந்து செஞ்ச, இப்ப அதுதான் வந்துட்டு இருக்கோம். கடைசி இது நிலை. எல்லா மற்றதெல்லாம் பட்டுவாடா பண்ணியாச்சு. பூர்வாகம் முதலே பண்ணியாச்சு. பூர்வாகம் பூர்த்தியா போயிடுது. இப்போ உத்தராகத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். உத்தராகத்துல என்ன, சரணாகதி பண்ணினதுக்கு அப்புறம் நாம் பண்ணின பாவங்கள், அதுல அறிஞ்சு செய்தது அறியாமல் செய்தது, அறிஞ்சு செய்ததை தன்னுடைய என்னது வாத்சல்யத்துக்கு குற்றத்தையே போக்கியமாக கொள்ளக்கூடிய தன்மையாலே அதை அத்தனையும் விட்டுறான். குற்றத்தை போக மன்னிக்கிறது நான் எடுத்துக்கிறான். குழந்தை தானே பண்ணிட்டு பிரியத்துக்காக நம்ம குழந்தை படம் கொடுக்கும், சாப்பிடு குழந்தை. அந்த குழந்தை அத்தனதும் கொள்ள ஆசை, நமக்கு குழந்தை கொடுத்தோம். அது நீ சாப்பிடு நம்ம கொடுத்துரு. குழந்தை வாயில ஊட்டி நம்ம சாப்பிட இருப்போம், நிச்சயம் நம்ம சாப்பிட்டுதான் இருப்போம். சாப்பிட்டு சொல்லிட்டு நம்ம வாயில வச்சுட்டோம். வாயில வச்ச உடனே என்ன ஆச்சுன்னா கீழே வந்து பல கீழே வந்துட்டு குழந்தை கிடுக்குன்னு கையிலேருந்து கீழே இறங்கிட்டு கீழே இறங்கி அந்த பழத்தை மறுபடியும் எடுத்து திருப்பி தாயார் தாப்பின வாயில ஊட்டிட்டு இருக்கு. ஆனா அந்த பழத்துல கீழே விழுந்தபடியால மண்ணெல்லாம் ஒட்டிட்டு இருக்கு. இப்ப அந்த பழத்தை தாய் சாப்பிட மாட்டாங்க.
கழுவிட்டு சாப்பிட்டா தாயே இல்லை, ஒண்ணுமே வேண்டாம். குழந்தை கொடுக்கறான்றதுக்காக சாப்பிடுவான், அதுதான் முக்கியம். குழந்தை அதே போலதான் பெருமாள். நாம இத்தனை குற்றம் பண்ணிருக்கோம், அது எப்படி அதுல மண்ணு இதெல்லாம் இருக்கு, அப்படியே தாய் சாப்பிடுவாளோ, ஒண்ணுமே இல்லாத இந்த சாயே சாப்பிடுறான்னா எத்தனை ஜென்மாவை இந்த மண்ணோடு குடுப்பையான்னு காத்துட்டு இருக்காங்க. மண்ணோடு குடுப்பையான் தேசிகன் தயா சதகம்னு ஒரு கண்ணம் பண்ணியிருக்கேன். அந்த கிரந்தத்தில் என்ன கிடைச்சி சொல்லியிருக்காரு, பெருமாள்கிட்ட நம்மளாம் அர்ச்சனைக்கு தட்டெல்லாம் கொண்டு போவோம் இல்லையா, பெருமாளை போய் சேவிக்கணும்னா ஏதாவது உபகாரம் கொண்டு போகணும். உபகாரம் கொண்டு போகும்போது ஜாகிரதையாக போகணும். என்ன பண்ணுறோன்னா சில பேர் அங்கே உபகாரம் பண்ணி வச்சு இந்த இப்போ எதெல்லாம் கூடாது அந்த பிளாஸ்டிக் எல்லாம் வச்சுப்பான், அங்கே போய் கச்ச 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 கச்சான்னு நல்லா எடுப்பான். தவறானது. முதல்ல இங்கெல்லாம் சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிட்டு என்னென்ன பெருமாள் கொடுக்கணும் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அங்கே போய் வச்சுக்கணும். அங்கே போய் தான் எல்லாம் பிரிப்பா, அங்கே போய் தான் இது பண்ணுவா. சில பேர் காசு 10 ரூபா போட்டு சுவாமி 5 ரூபா எடுத்து மிச்சம் 5 ரூபா கொடுப்போம் அப்படின்னா தவறான எண்ணங்கள். அது மாதிரி பண்ணவே கூடாது. எல்லாம் தயாராக வச்சுக்கணும். இவர் அந்த தட்டில் எடுத்துன்னு போகிறார், தட்டில் எடுத்துன்னு போகிறார். வசத்தியாக இருக்குது, தட்டுக்குள்ளே ரொம்ப உயர்த்தியான பண்டம் அப்படி எடுத்து போகிறார். எல்லாரும் பாத்திரம் போகிறான்னு மூடிட்டார். ஒரு பட்டு துணியை போட்டு மூடிட்டார். மூடிட்டு நேராக திருவாங்கண்ணே உனக்கு என்ன உபகாரம் ஒன்று எடுத்துக்கோ அப்படின்னார். எடுத்துக்கோன்னா என்ன உபகாரம்னா கருது பார்க்கலாமே, வசதியாக இருக்கும் போட்டுக்கு வெத்தனை பாக்கு பழம் இதெல்லாம் இருக்கும் போட்டுக்கு ஜன்னோ வச்சுக்க பாதம் இருந்து எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பட்டு துணியை திறந்து பார்த்தா பாவ மூட்டைகள் பாவத்தை தவிர ஒன்றே இல்லாது. இதைதான் உனக்கு சமர்ப்பிக்க வந்தேன், இதுதான் உனக்கு சமர்ப்பிக்க வந்தேன். என்கிட்ட வேற என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. என்னிடத்துல சமர்ப்பிக்கிறது உங்ககிட்ட ஏதாவது ஒரு நன்மை இருந்தா பரவாயில்ல, ஒரு நன்மை இல்லையே. தீமையே உருவானவன், அப்படிப்பட்ட தீமை உருவானவன் அந்த பாவம் தான் உங்ககிட்ட சமர்ப்பிக்கணும். சமர்ப்பிச்சுக்குவானா அவன் என்ன பண்ணா இதையே போக்கியமாக கொள்கிறேன்னு போட்டான். அதனாலதான் திருவேங்குடியினர் வாத்சல்யம் வாத்சல்ய குணத்தோடு கூடியவன் திருவேங்குடியினர். அப்படிப்பட்ட வாத்சல்யத்துக்குரியவன் தான் பகவான். எதுக்கு சொல்லுவாங்கன்னா அப்ப இங்க முதல்ல சொன்னதுக்கு அறியாமல் பண்ணதுடைய பாபத்தை வாத்சல்ய குணத்துக்கு இலக்காக்கி அதை போக்கிறான். இப்ப அறிஞ்சி பண்ணிருக்கேன். இப்ப அறிஞ்சி பண்ணினதுல 2 நிலை இருக்கு. அறிஞ்சி பண்ணினேன், ஆனால் அதற்கு வருத்தப்பட்டேன். அன்னைக்கே ஒரு திட்டான்னு சொன்னேன், எனக்கு ஒரு சுவாமியை பிடிக்கல, இல்லை பத்மாவதி அம்மா பிடிக்கல வச்சுப்போமே, அவங்க தான் எதிர்க்க வந்துருக்காங்க, பிடிக்கல. இப்படி வந்தா கீழே தள்ளி விடணும்னு ஆசை, கீழே எப்படியா தள்ளி விடணும்னு ஆசை. அப்படி எங்கள் கீழே உட்காந்துட்டு இப்படி வந்துட்டு இருந்தா காலை குறுக்க விட்டுட்டேன். சொப்பக்கடின்னு கீழே வந்துட்டான். கீழே வந்துட்டா விழுந்ததுக்கப்புறம் ஒன்றுமே தெரியும், வித்துட்டீரா ஒன்றுமே தெரியாம அப்படின்னு பச்சாத்தாபுரமா கேட்டேன். இது வேஷம், வேஷம் என்ன வேஷம். அப்புறம் அறிஞ்சு தானே பண்ணியிருக்கேன். இது ஒரு குறை, இது ஒரு தப்பு. அறிஞ்சு பண்ணது 2 விதம் இருக்கு. அறிஞ்சு பண்ணினேன், இதுக்கு வருத்தப்படலை. கீழே வந்துடா, கீழே வந்ததுக்கு அப்புறம் நான் வருத்தப்படலை. இன்னொரு வாட்டி பண்ணினேன், அப்போ அறிஞ்சு தான் பண்ணேன். அப்போ என்ன ஏதோ மனசில் ஏதோ தோணித்து, என்ன தோணிதான், ஐயோ விட வச்சுட்டுவேன், சரி இந்த மாதிரி பண்ணியிருக்கப்படாது, தப்பு பண்ணிட்டேன், அறிஞ்சதான் பண்ணினேன். தப்பு பண்ணிட்டேன்னு அதுக்கு நான் வருத்தப்பட்டேன். இந்த 2 நிலை இருக்கு. இந்த பாவத்தை இப்படி கிடைக்கிறான். இப்போ கடைசி பாவத்துக்கு வந்திருக்கேன். பூர்வாகம் பூர்த்தியாக பார்த்தாச்சு, அதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாம் எழுதியிருக்கணும். பூர்வாகத்தை பூர்த்தியாக பார்த்தியாச்சு. உத்தராகத்தில் அறியாமல் பண்ணத்தை தன்னுடைய வாத்சல்ய குணத்துக்கு இலக்காக்கி அதை கழித்து விடுகிறான். பார்த்துட்டோம். இப்ப மிச்சம் 2 தான் இருக்கு. அறிந்து பண்ணினேன், அதுல வருத்தப்பட்டேன் ஒரு நிலை, வருத்தப்படவில்லை ஒரு நிலை. இப்ப வருத்தப்பட்டேன் இல்லையா, அந்த வருத்தப்பட்டதுக்கு என்ன பண்ணனா தான் க்ஷமா என்ற குணத்தாலே மன்னித்து விடுகிறான். அங்க மன்னிக்கல, அறியாமல் பண்ணதுக்கு குற்றத்தையே போக்கியமாக கொள்கிறான். வாத்சல்யம்னு பேர் இருக்கு. இங்க மன்னிக்கிறான். மன்னிக்கிறதுக்கும் அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ. மன்னிப்புன்னா தெரியாம பண்ணிட்டா போயிட்டு போடணும். மன்னிக்கிறதுன்னு அர்த்தம். சில பேர் சில நிலையெல்லாம் பண்ணிட்டு சில நிறுவனத்துலாம் நிறைய தப்பு பண்ணிடுவான், தெரிஞ்சே தப்புடுவான். தெரிஞ்சு தப்பு பண்ணி விடுவான். என்ன பண்ற சுவாமி, முதல்ல நிறைய நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு, அதுக்காக மன்னிச்சு விட்டுலாம் சொல்றா இல்லையா. அதெல்லாம் இந்த க்ஷமான்ற ஒரு நிலைக்கு மன்னித்து குணத்துக்கு இலக்காகி மன்னித்து விடுறான். இது தெரிஞ்சு பண்ணியிருக்கேன். வருத்தப்பட்டதற்கு இது நம்ம ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப முக்கியம். இதை தப்பா புரிஞ்சுட்டேன்னா எல்லாமே தப்பா போயிடும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் திருப்பி போட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இதை இல்லை இது நான் மாற்றி பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், தப்பா போயிடும். தெரிஞ்சு பண்ணினேன், தெரிஞ்சவனே இதெல்லாம் சரணாகதி ஆனதுக்கப்புறம் தெரிஞ்சு பண்ணினேன். தெரிஞ்சு பண்ணினதுக்கப்புறம் ஐயோ இப்படி பண்ணிட்டேன்னு வருத்தப்பட்டேன்.
அப்ப நான் பண்ணின பாவத்துக்கு வருத்தப்பட்டேன் இல்லையா, அதான் பశ్చాத்தாபப்படுறதுன்னு வருத்தப்பட்டேன் இல்லையா, அதை என்ன பண்றேன்னா அந்த வருத்தப்பட்டதற்கு தன்னுடைய க்ஷமைன்னா அதை பொறுக்கக்கூடிய தன்மைக்கு தான் க்ஷமைன்னு பேரு. பூமி பிராட்டி க்ஷமைன்னு பேரு. அந்த க்ஷமை அதை வச்சுட்டு மன்னிச்சுடுறான். போய் தொலை, குழந்தை மாதிரி பண்ணிட்டான், போய் தொலைகிறது. அப்ப இப்ப இலக்காக மன்னித்துடுறான். இப்ப மீதம் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். 9 பார்த்து 10ல் 9 பார்த்தாச்சு, மிச்சம் ஒன்னே இருக்குன்னா தெரிஞ்சு பண்ணியிருக்கேன், அதுக்கு பశ్చాத்த மன்னிப்பும் கேட்கல, இல்ல வருத்தமும் படணும். நன்னா பண்ணணும். சரியா வேலையே, மண்டையில் அடிபட்டுக்கும் பார்த்தா படிக்கலையே இல்லையே, இந்த வாட்டி பண்ணோட தேவையில்லையே அப்படின்னு நினைக்கலையா, தெரிஞ்சு பண்ணினேன் ஆனா வருத்தப்படவே இல்லை. இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த பாவத்துக்கு என்ன பண்ண போறோம்? இப்ப எல்லாத்தையும் கழிச்சிட்டான் இல்லையா, இப்ப இந்த பாவத்தை கழிக்கலாமா வேண்டாமா? அதையும் தெரிஞ்சு பண்ணாம முதல்ல தெரியாம வந்ததுக்கெல்லாம் வாத்சல்ய குணத்தாலே இருக்கான். தெரிஞ்சு பண்ணி அதுக்கு வருத்தப்பட்டதுக்கு க்ஷமை என்ற குணத்தாலே மன்னிப்பு பண்ணிட்டான். தெரிஞ்சு பண்ணிக்கிறேன், வருத்தமும் படலை, நன்னா சௌக்கியமா இருக்கேன், நன்னா பண்ணியிருக்கேன், என்னமா பண்ணியிருக்கேன், எத்தனை பண்ணேன் அப்படின்னு நின்றுட்டான். இப்போ பெருமாள் இதுக்கு என்ன பண்ணுறான்? இந்த விஷயத்தை அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே அதுக்கு அடுத்து என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இது கடைசியில் பார்க்கணும். ஏன்னா இதை பெரிய விசாரம், இது பெரிய விசாரிக்கிறார். ஆனால் இதில் வியாக்கியானத்தில் கிடையாது. இதை மேலே எழுந்தார், அவர் விட்டுட்டா அப்படின்னு சொல்லி எழுந்தார். ஆனால் பூர்த்தியாக சொல்ல, ஏன்னா இதை அப்படியே விட்டுட்டு போயிட்டு வச்சுக்கேன், இது பெரிய ஆபத்தில் வந்து சேரும். என்ன ஆபத்துன்னா, அப்போ சரணாகதி பண்ணினதுக்கப்புறம் கூட நம்ம தப்பு பண்ணால் கூட நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி வரும். இந்த விஷயத்தை அப்போ வருத்த மாட்டோம்னா இந்த பெரிய இந்த ரகசியத்தை பெரிய விசாரம் பண்ணியிருக்கார். அவருக்கு ஒரு கோபம் வந்துட்டு, இப்படி இருக்கிற சரணாகதியை பண்ணிருக்கூடாதுன்னு ஓடி எழுதிட்டார். இப்படி இருக்கிறவன் சரணாகதியே பண்ணிருக்கூடாதுன்னு ஒரே வாரத்தில் எழுதிட்டார். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் அதில் எடுத்திருக்காரு. அவன் சரணாகதியே பண்ணிருக்கப்படாதுன்ட்டார். இப்படி படம் பண்றது எது சொல்லுவான்னா, அப்ப இப்படி பார்ப்போம். இப்ப மிச்சம் ஒரு பாபத்தை பார்க்க வேண்டியது. என்ன பார்ப்போம்? தெரிஞ்சு பண்ணியிருக்கேன், வருத்தப்படவும் இல்லை, வருத்தமும் படலை. இப்ப இத்தனை தூரம் பண்ணிக்கலையா, அப்ப மிச்சம் பார்க்க வேண்டியது. இப்ப ஏற்கனவே பக்தரை பார்த்து பார்த்தோன்னா பிராரப்த கர்மா என்னைக்கு முடி, பக்தரை பத்தி என்ன பார்த்தோம்? பிராரப்த கர்மா என்னைக்கு முடிகிறதோ, அதாவது பல ஜென்மாக்கள் ஆகலாம், அந்த ஜென்மாக்கள் கடைசியில பகவான் மோட்சத்தை கொடுக்குறான்னு பார்த்தோம். ஆனா சரணாகதனை பொறுத்தவரை பகவான் ஒரு அழகான நடவடிக்கை எடுக்கிற. என்ன எடுக்கன்னா, முன்னாடி சஞ்சிதம், அதாவது பூர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதெல்லாம் அழிச்சிடுறான். அடுத்து இருக்கக்கூடிய பிராரப்த கர்மா இருக்கு இல்லையா, அதை அனுபவிக்கிறதுக்கு 4-5 ஜென்மாக்கள் அவளுக்கு கொடுக்குறான் பக்தனுக்கு. ஆனா இங்க எத்தனை ஜென்மாக்கள் ஆகலாம், குறிப்பிங்க 4-5 சொல்லிட்டு இருக்கேன், எத்தனை வேணா ஆகலாம். ஆனா இப்ப மிச்சம் இருக்கிற பிராரப்த கர்மா கணக்கெடுத்து இந்த ஜென்மாவில பெருமாளை சரணம் பண்ணவாளை கொடுத்துடுறான். அவளுக்கு 4-5 ஜென்மாவில கொடுக்குறான். சரணாகதர்களுக்கு இந்த ஜென்மாவில கொடுத்துறான். இந்த ஜென்மாவில கொடுக்குறான்னு என்ன ஆகுது? அப்ப 4-5 ஜென்மாக்களை கொடுக்கக்கூடிய புண்ணிய பாப கர்மாக்களை அத்தனையும் இந்த ஜென்மாவில கொடுக்கணும். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? பிரபன்னனுக்கு அப்ப நமக்கு என்ன தோணும்னா, அப்ப சரணாகதி நிட்டனை காட்டும் பக்தி நிட்டனே தேவலையே சுவாமின்னு தோணும். ஏன் தோணுன்னா, அவள் நிறைய சாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா 4 வருஷம் 4 ஜென்மாக்களை நிதானம் அனுபவிச்சுக்கலாம். நிதானம் அனுபவிக்கலாம், என்ன கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிக்கலாம். இவர் ஒரே மொத்தம் அனுபவிக்கணும் கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஒரே மொத்தம் அனுபவிக்கணும் கஷ்டமா இருக்கும். அப்ப நிதானம் அனுபவிக்கலான்னு வச்சு என்ன ஆகும்னா, அப்ப எனக்கு சரி சௌரியமா இருப்பேன்னா வாஸ்தவம் தான். ஆனா அந்த 4-5 ஜென்மாக்களை புதுசா சேர்க்கறையே, அதனால அப்பவும் இதான. அப்ப இப்ப நமக்கு இங்க கொடுத்தாங்க இல்லையா, ஒரே ஜென்மால கொடுத்துருக்காங்கன்னா, அப்ப அது வந்து அந்த ஜென்மாக்களை கணக்கு பார்க்கணும். எப்படி கணக்கு பண்றது? சுமார 7 வயசுல சமாஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்ப 80 வயசு வரைக்கும் இருக்கா வச்சுங்க. அப்ப 73 வருஷம் நம்ம கணக்கு போட்டுக்கலாம். அப்ப கணக்கு வேற வரும். 73 வருஷத்துல அப்ப இருக்கிற பிராரப்தத்தை மேல பிரிக்கணும். பிரிச்சான்னா அப்ப கிட்டத்தட்ட நமக்கு எந்த 73 வருஷத்துல அப்படின்னு பிரிச்சு கொடுத்துடலாம். சமாஷனமே 70 தான் பண்ணிட்டேன்னா இப்ப என்ன பண்றது? 70 தான் பண்ணிட்டேன்னா அப்ப என்ன பண்ணலாம்? அப்ப இருக்கிற 3 வருஷத்துல அதே எல்லாத்தையும் பண்ணித்தான். அப்ப பல ஜென்மாக்கள் கேட்கணும். பக்தியை பொறுத்தவரை பிராரப்த கர்மாக்கள் முடியும். அப்ப ஜென்மத்தின் முடியும். ஆனா சரணாகதியை பொறுத்தவரை மொத்த பிராரப்த கர்மாக்கையும் இந்த ஜென்மத்தை தொலைக்கணும். இப்ப 7 வயசுல ஆச்சாரிய சமாசனம் ஆயிடுச்சுன்னா 80 வயசுல வாழ்றோம்னா 73 வருஷங்கள் கழிக்கணும் இல்லையா? ஆனா ஆச்சாரிய சமாசனம் 70 வயசு வந்துட்டுனா என்ன ஆகுது?
மிச்சம் 13 வருஷம் மிச்சம் இவங்களுக்கு எல்லா வம்பு தும்புகளும் அப்பதான் பண்ணியாகணும் எல்லாம். அது நம்ம அசம்ஷன் தான். இந்த வரைக்கும் இருக்கலாம், 80 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு அசம்ஷன் தான். ஓஹோ 80 வயசுல பெருமாள் கொடுத்துட்டான்னு அர்த்தம் இல்லை, அசம்ஷன் தான். இப்படி இருக்கலாம்னு ஒரு நம்பிக்கையோட சொல்லிட்டு இருக்கோம். தெரியாது தெரியாது. இப்ப இந்த வம்புலன்னு 7 வயசுல பன்னாவசனம் பண்ணிட்டா அப்ப சிறிது கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சா போயிடலாம். அதனாலதான் பூர்வாசனம் எல்லாமே சீக்கிரமா பன்னாவசனம் பண்ணிக்கோ, 7 வயசுல பண்ணிக்கோன்னா அதுதான் சொல்றான். இல்லைன்னா பண்ணிட்டாதான் அதான் கஷ்டம் இல்லை. ஏன்னா நாள் ஆக 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 நீ அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு, அந்த அனுபவம் நிறைய வேணுமே. அந்த அனுபவிக்கணும்னா என்ன ஆகும்னா அப்ப இதெல்லாம் கட்டணும். கட்டப்படுத்துறதுனால அப்ப முன்னாடியே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஷேர் பண்ணிட்டோம். இப்போ 5 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒருத்தரே செய்யணும்னா என்ன கட்டமாக தானே இருக்கும். 5 பேர் ஷேர் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சுலபமா இருக்கும் இல்லையா? அதே நிலை தான் அது. அப்ப அது தொலைக்க முடியாது சுவாமின்னா, இத்தனை தூரம் சஞ்சித கர்மாவை தொலைச்சிக்க அப்புறம் அதுவும் தொலைக்க முடியாதுன்னா. ஒருத்தர் ஒரு பொருள் வாங்கினா 2 பொருள் இலவசம் சொன்னார். சரி ஒரு பொருள் வாங்கினா 2 பொருள், அப்புறம் ஒன்று கேட்டார் அதையும் கொடுங்கன்னார், அது வாங்கிட்டார். ஒருத்தர் நீ 2 வாங்கிட்ட, 1 இலவசமா கொடுத்துட்டேன் அப்படின்னார். இலவசமா கொடுத்ததுக்கு 2 பொருள் ஃப்ரீயா கொடுக்க வேண்டாமான்னு கேட்டார். கொடுக்க முடியுமா? ஏற்கனவே கொடுத்ததுக்கு 1 இலவசமா கொடுத்தாச்சு. அதே போல நீ சரணாகதி பண்ணதுக்கு சஞ்சித பொருட்களை தொலைச்சாச்சு, அதுக்கு வந்து திருப்பி இதுக்குன்னா அப்ப அது பொது உடைமை ஆடும் போக முடியாது. அதை அனுபவிச்சுத்தான் ஆகணும். ஆனா இந்த அனுபவிக்கச்சு பகவத் பாகவத கைங்கரியத்தோடு இருந்தோம்னா அது நமக்கு அனுபவம் மாதிரியே தெரியாது. அனுபவம் மாதிரியே தெரியும். என்னன்னா அதுவே நமக்கு கைங்கரியமா போயிடும். இந்த அனுபவமே கைங்கரியமா போயிடும். இப்ப புரியறதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். சரி போயிட்டு இப்ப இந்த 7.5 வருஷம் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. 7.5 வருஷம் பிடிக்கிறது, 7 வருஷம் பிடிக்கிறது. அதே முதல் 2 வருஷம் நல்லா பிடிக்கும், அடுத்த 2 வருஷம் சுமாரா இருக்கும், அதுக்கு 2 வருஷம் திருப்பும் பழைய மாதிரி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? இப்போ இந்த 7 வருஷம் பிடிக்கிறதுன்றது யார் பிடிக்கிறார்? ஒருத்தர் பிடிக்கிறார், சனி பகவான் பிடிக்கிறாருங்க. இப்போ நான் என் கை தினைங்க. இப்போ என்ன சொல்றாருன்னா இவர் இருக்கார் இல்லையா திருக்கச்சி நம்பிகள், 7 வருஷம் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டார் பெரியவன். பேசாம இருந்திருக்கலாம், அவருக்கு 6 வார்த்தை கொடுத்து பேரலாங்க. அவரை வேற சொல்லிடுறாரு ஒரு வருஷம் பிடிக்க போறது அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணிட்டாரு? தேவைப்படுற திருக்கச்சி நம்பிகள் அதெல்லாம் என்னமா பிடிக்கும்? இவரும் ரொம்ப இதுவா பேசுறாரு. அதில் எப்படி பிடிக்கலாம்? நான் உன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன எப்படி அது பிடிக்கும்? அத்தனை தினம் அத்தியாவசியம். ஏன்னா இங்கே இப்போ நாமே ஒரு பெரிய இதில் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கச்சு யாராவது ஒருத்தர் வந்துடுறேன், எப்படி நான் அங்கே இருக்கேன், அவன் எப்படி உள்ள வந்தா கேட்குறமா இல்லையா? அதுவே நான் உன் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கச்சு எனக்கு என்ன எப்படி யாரை பிடிக்கும் கேட்குறா இல்லையா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நீ சரணாகதி நிட்டர் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்காக பிராரப்த கர்மாவையும் தொலைக்க முடியாது, நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இது யார் சொல்றது? தேவப்பெருமாள் திருக்கச்சி நம்பிக்கை சொல்றான்னா அப்ப நம்ம நிலை எங்க இருக்குன்னு பார்த்துக்கணும், நம்ம எந்த நிலையில இருக்குன்னு பார்த்துக்கணும். இது அவரோட பேசிட்டு இருக்காரு, சித்தப்பாவோட பெரியப்பாவோட பேசிட்டு வரேன்னு சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவருக்கே இந்த நிலை தான். பிராரப்த கர்மாவை நீ தொலைச்சுதான் ஆகணும், அதெல்லாம் நான் தொலைக்காம இருக்க முடியாது. சஞ்சிதம் வேணா தொலைச்சிடணும், இதை நீ பண்ணித்தான் ஆகணும்னா அதெல்லாம் முடியாது. இவர் விடிவாதம் பிடிக்கிறார், அதெல்லாம் முடியாது. என்னவா நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், 7 வருஷம் கைங்கரியம் பண்ணிட்டு கைங்கரியம் பண்ணதுக்கு அதெல்லாம் பண்ணவே முடியாது, அதை எப்படி யாரும் முடிக்கலாம், பிடிக்கவே முடியாது அப்படின்னு திருப்பி கேட்கணும். பெருமாள் இல்லை இல்லை ஒரு 7.5 மாசமாவது பிடிச்சுதான் ஆகணும். கொஞ்சம் இறங்கினார். 7 இந்த 2 ரூபா 1 ரூபா கேட்குற அப்புறம் பேரம் பேசுகிற மாதிரி 7 மாசமாவது பிடிச்சுதான் அப்படின்னா அவன் சொன்னார். பெருமாள் இவர் கிரிக்கெட் சார் நான் கைக்கு 7.5 மாசம் நான் படுத்துட்டேன்னா 7.5 மாசம் நீ கைங்கரியத்தை எழுந்துருவேன். இவர் ரொம்ப பண்ணுறாரு, கைங்கரியத்தை எழுந்துருவா. உனக்கு யார் கைங்கரியம் பண்ணுவா? அளவட்ட கைங்கரியம் பண்ண என்ன விட்டா உனக்கு யார்? இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனும் நினைக்கணும். இன்னைக்கு நான் பெருமாள் திருவாராதனை பண்ணனா உனக்கு யார் திருவாராதனை பண்ண அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணணும். பெரியார் அப்படிதான், நான் இன்னைக்கு மங்களாசாதனம் பண்ணா உனக்கு யார் பண்ணுவா? இது கர்வத்தால். ஆனால் அந்த கர்வத்தால் இல்லை, சாத்விக பகவான அகங்காரம்னு பேரு. அந்த நிலை இருந்தால் நமக்கு பண்ணணும் 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 தோணும். அவனுக்கு கோட்டானு கோடி பேர் இருக்கா மங்களாசாதனம் பண்ண இருந்தாலும் பெரியாரோடைய நினைவது நம்ம விட்டா இருக்கா நாம தான் ரட்சிக்கணும் அந்த நிலை வரணும். அப்ப நான் விட்டேன்னா உனக்கு யார் கைங்கரியம் பண்ண வரா? 7 மாசமா முடியவே முடியாது அப்படின்னா திருப்பி சொன்னாரு. இல்லை திருக்கச்சி நம்பிக்கையில பண்ணித்தான் வேற வழியே கிடையாது. அப்போ ஒன்று பண்ணுவான், எல்லாத்துக்கும் ஒரு விதி விலக்கு இருக்குல்ல.
அந்த விதி இதில் சேர்த்துக்கோ. திருக்கச்சிதம்பருக்கு இந்த விதிவிலக்கின்படி 7 வருஷம் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டேன் எழுதிக்கோ. பெருமாள் இல்லை எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருந்தா அப்ப பிராரப்த கர்மா இதே நிலை எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவா. அதெல்லாம் முடியவே முடியாது. விதிவிலக்கு எல்லாரும் இருக்கலாம். ஆனா அமாவாசையை மாத்தினே இல்லையா, அது பண்ண தெரியுது, இது பண்ண தெரியலையா? அதுக்கெல்லாம் எங்க போச்சு விதிவிலக்கு? இதுக்கு பண்ண தெரியாதா? நீ நினைச்ச எது வேற மாத்தினா இல்லையா, எத்தனை பண்ணலாம் இல்லையா, மாத்த என்ன? அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் ஒன்று அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாவரும் எங்கும் இணையை என்று உன்னை அறியகலாதலற்றி அங்கம் சேரும் பூமகள் மண்மகள் ஆய்மகன் சங்கு சக்கர கையனங்கள் சரணமே. ஆச்சரியமான வாசனம். உனக்குன்னு கைங்கரியம் பண்றவா யார் இருக்கா? வானவர்களாகட்டும் தானவர்களாகட்டும் தங்கள் தங்கள் நிலைக்காக தான் உங்ககிட்ட இருந்து கைங்கரியத்தை வாங்கிக்கிறாள தவிர உனக்குன்னு உனக்காக வரவா யார் இருக்கா? என்னை விட்டா யாருக்கா? நம்மாழ்வா தெரிவிக்கிறார், என்னை விட்டா உனக்காக வரவா ஒருத்தம் கிடையாது. அதே போல என்னை விட்டா உனக்கு கைங்கரியம் பண்ற ஒருத்தர் கிடையாது. என்னை கையத்தை விட்டுறாதுன்னா அப்ப எப்படி நீ? அது மட்டும் இல்ல, நீ என்னை எப்படியோ தயார் பண்ணிட்ட. இது கூட வேற இது சேர்த்துக்கிறார். திருக்கச்சிதம்பரம் பெருமாளுக்கு ஐஸ் வைக்கிறார். என்னை எங்கெங்கயோ இருந்தேன், படுகுழில இருந்தேன், என்னை இத்தனை தூரம் தயார் பண்ணி கொண்டு வந்து இத்தனை தூரம் உன்னுடைய கைங்கரியத்தை ஈடுபடுத்திட்டியே. இப்ப ஏதோ ஏழரை பிடிக்கிறது அது இதுன்னு யாரோ சொல்லிட்டு இருக்காரு, என்ன பிடிச்சிட்டு இருக்கியே. இப்ப என்ன தயார் பண்ணினதுக்கு என்ன அர்த்தம்? தயார் பண்ணி 7 மாதம் உட்கார வைக்கிறதுக்கா? தயார் பண்ணியே இருக்க வேண்டாமே. நீ தானே தயார் பண்ண, நான் பிரார்த்திக்கலையே. நான் பிரார்த்திக்காம இருக்க செய்தே நீ கொடுத்தியே. கொடுத்ததுக்கு அப்புறம் இதை கொடுக்கலாமா? கொடுக்கவே முடியாது அப்படின்னா பெருமாள் பார்த்தார். வாஸ்தவம் தான், இவங்க கொஞ்சம் கொஞ்சம் நியாயமா தான் இருக்கு. சிலதெல்லாம் பெருமாள் அடங்கிடுவாரு, நியாயமா தான் இருக்கு. என்ன பண்ணலாம்னா சரி 7 மாசம் வேண்டாம், 7.5 வாரமாவது இருக்கலாம். என்ன இறங்கிட்டேன் 7 வாரமாவது அனுபவிச்சுதானோ திருக்கச்சிதம்பில. அதெல்லாம் முடியாது. 7 வாரமாவது உன்னை பிரிஞ்ச நான் இருக்கிறதா, உன் கைங்கரியத்தை இழந்து இருக்கிறதா, என் பிரார்த்தத்தை கொண்டு இருக்கேன். உன்னை பிரிஞ்செல்லாம் இருக்கவே முடியாது, என்னால முடியாது. நான் இன்னும் இறங்கினார். 7 நாழியாவது பண்ணித்தான். முடியவே மாட்டானு. 7 க்ஷணம் 7 வினாடியாவது பண்ணித்தான் அவன் பேசிட்டே இருந்தார். 7 வினாடி ஆயிடுத்து, கைங்கரியம் பண்ணலாமான்னு. இதுதான் சாமர்த்தியம், இதுதான் சாமர்த்தியம், இதான் இத்தனை சாமர்த்தியம். நான் இது இப்ப பிராரப்த கர்மா என்ன ஆச்சு? இப்ப அங்க என்ன ஆச்சு? அவன் நினைச்சா ஒரு நொடி பொழுதுல என்ன வேணா பண்ணலாம், ஏது வேணா பண்ணலாம். இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். ரொம்ப சாமர்த்தியம் இருக்கிறார். ஆழ்வாரை கூப்பிட்டார், பெருமாள் கூப்பிடார். நீ எனக்கு சேவை செய்யினார். பெருமாள் சொல்ற நானும் வர மாட்டேன், நீ பாவி, உமா யார் பாக்குறது? உன்னெல்லாம் பார்க்க முடியாது, உன்னெல்லாம் பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட வரதாவே இல்லை, எத்தனை பாவம் பண்ணிருக்கொண்டே எப்படி வர்றது அப்படின்னாரு. ஆழ்வார் சொன்னார், நீ வாஸ்தவம் தான், நான் பாவி தான். நீ என்ன சொல்லுவான், இங்க என் முன்னாடி நின்று நீ பாவி, அதனால தான் நான் உன்னை பார்க்க வரேன்னு ஒரு தடவை சொல்லிடு. அதுக்கப்புறம் உன்னை நான் கூப்பிடவே மாட்டேன், அதுக்கப்புறம் நான் கொடுக்க மாட்டேன். திரும்ப வாஸ்தவம் தான், சொல்றது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு சொல்லிட்டான். சொல்லி தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்காரு. சில பேர்னா குடு 10 ரூபா குடு கேட்டே இருப்பா. மாட்டேன்னு எந்த தொந்தரவுக்காக போய் தலையிருந்து கொடுத்துடா பாருங்க 10 ரூபாய். அதே மாதிரி இவர் போய் தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு. சரி ஒரு தடவை போயிட்டு முன்னாடி போயிட்டு ஆழ்வார் நீ பாவி, அதனால தான் உங்களை பார்க்க வரல அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு கிட்ட வந்தார். நேராக ஆழ்வார் முன்னாடி நின்னார். நின்று பார்த்த உடனே பெருமாளுடைய கட்டாட்சம் பட்ட உடனே அவன் பாவி ஆவானா? இல்லையே. அப்ப என்ன ஆயிடுச்சு? வருது சொல்றதுக்கே இல்லை. ஆழ்வீர் என்ன சாமர்த்தியமா என்னை கூப்பிட்டுட்டேன், என்ன சாமர்த்தியம் பண்ணிட்டேன்னு. அப்ப அதே சாமர்த்தியத்தை இங்க திருக்கச்சிதம்பரம் இந்த ஒரு வினாடினார், 7 வினாடி பொழுது நீ இத்தனையும் போயிடுத்து போன உடனே அப்ப இப்ப மேற்கொண்டு கைங்கரியம் பண்ணலாமான்னு கேட்கிறார். அதல்லவா சாமி, இத்தனை நாட்களாக 7 வருஷம் தொடங்கி 7 வினாடிகள் கொண்டு வந்து பெருமாள் கைங்கரியத்தை கொண்டா இல்லையா, அத்தை நினைத்தால் எத்தையும் சேர முடியும். சட்ட திட்டம்லாம் இவன் ஓடுற வரைக்கும் தான். பெருமாளை பார்த்தா சட்டம் எந்த சட்டமா திட்டமா எத்தை வேணா மாற்றக்கூடிய சாமர்த்தியம் பெருமாள் கொண்டு, எதை வேணா மாற்ற. இதெல்லாம் சரணாகதி நிட்டம் தான் பண்ண முடியும். சாத்தியோபாயத்தை இதெல்லாம் ஒரு நாளும் பண்ணவே முடியாது. இத்தனை சரணாகதி நிட்டம் தான். அப்ப அதைத்தான் ஆழ்வார்லாம் பிரார்த்திக்கிறார். உன்னால முடியும், நீ எனக்கு மோட்சம் கொடுக்கணும்னு நினைச்சா உன்னால முடியும் அப்படின்னு மறுக்காம பிடிவாதமா கேட்கறதுக்கு காரணம்னா, சட்டத்தை எல்லாரும் மீற முடியாது. என்னாலும் எங்களை பார்க்கலாமே, நீ மீற வேண்டாம், எங்களுக்காக பண்ணலாமே, அப்ப பொது உடைமை ஆகாதே அப்படின்னு இத்தனை தூரம் கேட்டுட்டு இருக்கா இல்லையா. அப்ப நாள் கழித்து போய் சமாசனம் பண்ணி கொண்டா என்ன ஆகும்? மிச்சம் இருக்கக்கூடிய 4-5 வருஷத்துக்கு பிராரப்த கர்மாவும் அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால கொஞ்சமாவது சீக்கிரமா சமாசனம் பண்ணிட்டா தான் முடியும்னு தெரிவிக்கிறார். இதனால நான் சம்பிரதாயத்துல சமாசனம் கொள்கிற ஆச்சார பட்டுக் கொள்ளுங்க. உங்களுக்கு உடனே சுவாமி சமாசனம் பண்ண வியாதியே வராதா, இதெல்லாம் வராதா, ஒண்ணுமே வராதா அப்படின்னா
நிச்சயமாக எல்லாமே வரும். அதான் முதல்ல பார்த்துட்டேன், எல்லாமே வந்துதான் இருக்கும், எல்லாமே இருந்துதான் இருக்கும். எல்லாம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை பகவான் கொடுக்குறான்னா. இப்போ மிச்சம் இருக்க ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரே ஒரு இருக்கு, தெரிஞ்சு பண்ணினேன், அதுக்கு வருத்தமும் படலை இல்லையா, அந்த கர்மா மட்டும் என்ன பண்ணுறான்றது அடுத்த விஞ்ஞாசம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சிந்தையந்தி விஷயத்தை தான் இன்னைக்கு சொல்லிடுறேன். சிந்தையந்தி மோட்சத்துக்கு போனாலே அவள் சரணாகதி அனுஷ்டித்தாளா இல்லையா? சிந்தையந்தி இது கிட்டத்தட்ட 2-3 உபன்யாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். சரணாகதி அனுஷ்டித்து போனாலா இல்லை சரணாகதி அனுஷ்டிக்காமல் போனாலா இல்லை பகவானை கொடுத்தாருன்னா அவள் ஒன்றுமே பண்ணலை, எதையுமே பண்ணலை, நினைவால தான் எல்லாம் ஆயிடுச்சு, ஒன்றுமே பண்ணல. அங்கே ஊதின்னு இருக்கா, இங்கே நினைச்சுட்டு இருக்கா, மோட்சத்துக்கு இருக்கா. அந்த மாதிரி முடியுமான்னா சரணாகதின்றது என்னது? நினைவு தான் சரணாகதி சொன்னேன் இல்லையா? ஆனால் அதையும் பண்ணலை. நான் சரணாகதி பண்றேன்ற ஒரு நினைவாக இருக்கணுமோ, அந்த நினைவு கூட இல்லை. பகவத் தியானத்தை தவிர மத்தொன்னு கிடையாது. அந்த நிலை வரணும். அந்த நிலை வராதபடியால சரணாகதின்னு ஒன்று ஏறிட்டுண்டா, புரியுதா? அதை சொல்லணும்னா அப்படின்னு இல்லையே சுவாமின்னு சொல்லிடுவா. அதனால தான் சரணாகதின்னு போட்டுட்டா. அதனால தான் நமக்கு என்ன தோணுதா, சரணாகதி உபாயம் எடுப்ப. சிந்தையந்தி மோட்சத்துக்கு போனால எது உபாயம்? எது உபாயம்? அவ அடுக்கலையிலிருந்து ரேழிக்கு வந்து உபாயமா, இல்லை இங்க வந்து கேட்டது உபாயமா, இல்லை வந்து தன்னுடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் தொலைச்சு அவ தொலைகிற பெருமாள் தான், அது உபாயமா? எது உபாயம்? கண்ணன் தான் உபாயம், மற்ற எதுவும் உபாயம், மற்ற எதுவும் ஒன்று. அப்ப அந்த மாதிரி போக முடியுமா சுவாமி? சம்பந்தம் ஞானம் இல்லை, கிரணாகதி பண்ணல, ஒண்ணுமே பண்ணா அவன் நினைச்சா என்ன வேணா பண்ணுவான். இப்போ இன்னொன்னு சொல்லிடுறேன், இப்ப ராமானுஜ சம்பந்தத்துக்கெல்லாம் மோட்சம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? அப்ப ராமானுஜ சம்பந்தம் இல்லாதவர்கள்லாம் மோட்சத்துக்கு போகல மாட்டார். போகலைன்னா தப்பு, போகலைன்னு சொன்னா நிச்சயம் தப்பு. அப்ப சுகர் போயிருக்கார், வால்மீகி போயிருக்கார், இப்ப இந்த ரிஷிகள்லாம் போயிருக்கான்னு சொல்லியிருக்கல, அப்பெல்லாம் ராமானுஜ வந்து வெட்டுக்கான்னு. இப்ப பகவான் நினைச்சா யாருக்கு வேணா கொடுப்பேன், அவனுடைய நினைவு தான். ஆனா இந்த சரணாகதி சுலபமான வழியாக நமக்கு பற்றுவதற்கு சுலபமாக இருக்கிறபடியால் அதை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அப்ப இதோட மட்டும்தான் போகணுன்ற அவசியம் இல்லை. ஆனா மற்ற வழிகள்லாம் நம்முடைய சொரூபத்துக்கு விரோதம், பிரபன்னனுடைய சொரூபத்துக்கு விரோதம். பிரபன்ன யாரு? அவனே உபாயம், அவனே உபேயம் இருக்கக்கூடிய பிரபன்ன சொரூபத்துக்கு விரோதம். என்ன? அவனை தவிர மற்றொன்றால தான் ரட்சிக்கப்பட மாட்டாது, ரட்சிக்க கூடாது என்ற நிலையோடு இருக்கிறவன் தான் பிரபன்னன். அந்த பிரபன்னுடைய சொரூபத்துக்கு விரோதமானபடியாலே சரணாகதி ஏற்றம் மிகுந்தது பூர்வத்திருக்கிறார். அப்ப சிந்தையந்தி தன்னடையே போனால் அவருடைய நெருகேதுக கடாட்சத்தாலே சரணாகதியும் பண்ணல. அவன் நினைச்ச என்ன வேணா பண்ணுவான். அதனால தான் சொன்னேன், சரணாகதி பண்ணினபடியால மோட்சம் இல்லைன்னு சொன்னேன். இப்ப அர்த்தம் வந்துட்டா அதுக்கு? ஏன்னா அவ பண்ணலையே, கொடுத்தானா இல்லையா? அப்ப என்ன கொடுப்பான்? நான் அந்த நிலைக்கு தான் கொடுப்போம். அந்த நிலை வருமானு முதல்ல பாருங்க. நிச்சயமா வராது. ஆச்சு 1.5 மணி நேரம் ஆச்சுன்னா கிளம்பலாமா தான் இருக்கு. புரியுதா? அடிக்கடி இது வேற பார்த்துட்டு இருக்கேன், என்ன ஆச்சு முடிக்கல முகம்லாம் மாறிட்டே வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு இல்லையா? அப்ப அத்தனை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நமக்கு அந்த நிலை இல்லையே, நிச்சயமா வராது. அவளுக்கு அந்த நிலை இருக்கு. நிலை இருக்கிறபடியால அவளை எத்தையும் பண்ணுவாங்க. பகவான் இதை மட்டும்தான் பார்க்கணும், வேற எதையும் பார்க்கறது இல்லை. எப்படி கொடுத்தேன்னு தான் பார்க்கணும், என்ன கொடுத்தேன்னு பார்க்கறது இல்லை. எந்த நினைவோடு கொடுத்தாய்? எண்ணிலும் வரும் எண்ணினு வேண்டும், எண்ணிலும் வரும், நினைச்சாலும் வருவன். சித்த வேண்டா சிந்திப்பே அமையும். உங்களுடைய சிந்திப்பு தான் முக்கியம் பகவான். அந்த சிந்திப்பு எப்படி இருக்கணும்னா, அவன் நிச்சந்தலமான சிந்திப்பு, மற்ற எதுவுமே கிடையாது. அந்த சிந்திப்போடு இருக்க முடியுமான்னு இருக்கும், நிச்சயமா முடியாது. அதனால தான் ஆழ்வார்கள்லாம் பிரார்த்திக்கிறதுக்கு காரணம் ஆயுஷம் பண்ணா இங்கேயே அவள் பூலோகட்டமா வைகுண்டமா இங்கே இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். ஏன்னா இங்க இந்த சம்சாரம் படுத்துற பாடம் அவர் தாங்க முடியல. அதனாலதான் அங்க போகணுன்றாள். தவிர இங்க விட்டுட்டு போகணுன்ற நிலை இருக்காது. அங்க போனா இந்த இடையூறு கிடையாது. சதாபசஞ்சு சூரியாகா இங்க இந்த இடையூறு இருக்கு, இருக்கிறபடியால இங்க வேண்டாம். ஆக அந்த நிலைக்காக தான் இப்போ ஒன்று மிச்சம் இருக்கு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன நிலைகளோ அதை அத்தனையும் பார்த்துடணும் சரணாகதி கொண்டாங்க. ஆனா அந்த நிலை என்னன்னா, இப்படிப்பட்ட அதையும் சொல்லிடுறேன், இப்படிப்பட்ட சரணாகதி பண்ணி முடிச்ச உடனே அவனுக்கு அவன் பச்சாத்தாபம் பண்ணல.